அனைவருக்கும் தமிழ் இணைய கல்வி பயிற்சியகத்தின் சார்பாக என் அன்பான வணக்கங்கள். எழுதுகோல் கண்டுபிடிப்பதற்கு முன்பே ஆள்காட்டி விரலை எழுதுகோராகவும் மணல் தரையை பலகையாகவும் கொண்டு பாடம் கற்பித்த என் ஆசிரியர் தலைமுறைக்கு என் முதற்கண் வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய 2வது பகுதியில் இருக்கோம். நம்மளுடைய பகுதியோட பேர் இலக்கணம் கற்பித்தலில் உள்ள புதிய உத்திகள். அதாவது இன்னைக்கு கிராமருக்கு கற்றுக் கொடுக்கறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையாகவும் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கிராமர் அப்படின்றது நமக்கே கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் நம்ம அதை ரொம்ப விருப்பத்தோடு கத்துக்கிட்டோம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தமிழ் கற்பிக்கிறதே ஒரு பெரிய சவாலா இருக்கும்பொழுது அதுல இலக்கணம் கற்பித்தல்ன்றது இன்னும் மிகப்பெரிய சவாலாக இருப்பதால இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு செஷனை ஓபன் பண்ணியிருக்கோம். இலக்கணம் கற்பித்தலில் உள்ள புதிய உத்திகள், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல நம்ம முதல்ல இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலக்கணம் அப்படின்னாலே பொதுவா விதிகளோடு சேர்ந்தது. விதிகளோடு சேர்ந்ததை தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். இலக்கணம் எதுக்காக கத்துக்கிறோம்னா, தமிழை எழுத்து பிழை இல்லாம படிப்பதற்கோ எழுதுவதற்கோ பயன்படுவது அப்படின்றதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா அந்த விதிய இன்னைக்கு நம்ம வாழ்வியலோடு சேர்த்து எப்படி கொண்டு போறோம். அதாவது நம்ம பிஎட் படிக்கும்போது படிச்சிருப்போம், விதி விலக்கு முறை, விதி வருமுறை அப்படின்னு 2 விஷயத்த நம்ம படிச்சிருப்போம். அதுல நம்ம விதி விலக்கு முறையை முற்றிலுமே விட்டுட்டு விதி வருமுறையை நம்ம கொண்டு வர போறோம். அதுதான் இந்த செஷன்ல நம்ம கத்துக்க போற ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இப்ப இந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்த பார்ப்போம். இன்னைக்கு நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு படம் தெரியுது இல்லைங்களா? ஆக்சுவலா அது ஒரு டிராபிக் சிக்னல் இல்லைங்களா? இந்த டிராபிக் சிக்னல் என்ன, இது நம்ம இலக்கணம் நடத்துறோம்னு சொன்னாங்க, திடீர்னு டிராபிக் சிக்னலை காமிக்கிறாங்களே அப்படின்னு தோணும். இந்த டிராபிக் சிக்னலுக்கும் இலக்கணத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு. யாருக்காவது அதை பத்தி தெரியும் அப்படின்னா நீங்க உங்களோட சாட் பாக்ஸ்ல போடலாம். மீதி பேர் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதை சின்ன ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணோம்னா மீதி பேர் ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு சின்ன ஒரு கொஸ்டினை உங்ககிட்ட நான் வைக்கிறேன். அதாவது நீங்க டிராபிக் சிக்னலை பார்த்துருக்கீங்க. அந்த டிராபிக் சிக்னலை இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த டிராபிக் சிக்னலுக்கும் இலக்கணத்துக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு, இதை பார்த்த உடனே இதுக்கும் இலக்கணத்துக்கும் என்ன தொடர்பு, இதுக்கு இலக்கணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல அதை போடலாம். போன வகுப்புல நிறைய பேர் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதற்கான வாய்ப்புகளையும் இப்ப நம்ம இந்த வகுப்புல கொடுக்க போறோம். யாரு பேசணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க உங்களுடைய ஹேண்டை ரைஸ் பண்ணலாம். யாருடைய ஹேண்ட் ரைஸ் முதல்ல வருதோ அவங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். சரிங்களா? சரி, இப்ப டிராபிக் சிக்னல் இதை பத்தின விஷயம் யாரும் இன்னும் சாட் பாக்ஸ்ல போடல. சரி, நம்மளே சொல்லிடலாம். அதாவது டிராபிக் சிக்னல் சாலையில இருக்கும் இல்லைங்களா? சாலை சமிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக சாலையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு விதி. அதாவது இந்த கலர் இருந்தா தான் போகணும், இந்த கலர் இருந்தா வெயிட் பண்ணணும், இந்த கலர் இருந்தா நம்ம வேகமா போகலாம், அப்படியெல்லாம் ஒரு விதிமுறைகள் இருக்கு. இந்த விதிமுறைகள் படி நம்ம வாகனத்தை ஓட்டணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் குறையும், ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்காது அப்படின்றதான் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இதை நீங்க அப்படியே இலக்கணத்தோடு சேர்த்து கூட உங்க குழந்தைங்களுக்கு சொல்லலாம். அதாவது நம்ம மொழியிலையுமே கூட சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளுடைய தமிழ் மொழியிலையும் எந்த எழுத்து பிழைகளும் வராது, தட் மீன்ஸ் எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காது அப்படின்றத நீங்க சொல்லலாம். இது சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான். இந்த மாதிரி நீங்க என்ன மாதிரி எந்த ஒரு பிக்சரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்க அதை உங்களுடைய பாடத்தோடவோ உங்களுடைய விஷயத்தோடவோ தொடர்பு படுத்தி எப்படி சொல்ல முடியுமோ அப்படி உங்க குழந்தைங்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பா குழந்தைங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரு புதுமையான ஒரு விஷயம். எல்லாரும் சொல்லித்தர மாதிரி புக்ல இருக்கிறதையே சொல்லாம, மேம் நமக்கு இன்னைக்கு ஏதாவது புதுசா சொல்லுவாங்களா, ஏதாவது வித்தியாசமா காட்டுவாங்களா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் பிள்ளைங்க எல்லாருமே கிளாஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஒரு புதுமையான ஒரு எழுச்சியை தான் பாடம் நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இலக்கணம் சொல்லி தரது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, இலக்கணங்கள் அப்படின்றது உடனடியா மாணவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. நம்ம அதை கொஞ்சம் பெருசா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணி கொஞ்சம் விளக்கமா சொல்லி தர வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஆனா இன்னைக்கு பசங்க 2026ல இருக்கிறவங்க என்ன இருக்காங்கன்னா ரொம்ப வேகமா இருக்காங்க, ரொம்ப எந்துவா இருக்காங்க. அவங்களால கவனிப்பு திறன் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிட்டே வருது. ஆனா இன்னமும் நம்மளோட பள்ளிகள்ல அதே 40 நிமிஷம் வகுப்பு தான் இருக்கு. 40 நிமிஷம் வகுப்பு இருக்கே, அதனால நம்ம மொத்தமா 40 நிமிஷம் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நம்ம அப்படி எடுக்க முடியாது.
இன்னும் சில பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா 1 மணி நேர வகுப்பு கூட இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய லிசனிங் ஸ்கில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாவே அவங்களால ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் தான் வந்து அவங்க வந்து உங்களை வந்து உன்னிப்பா கவனிக்க முடியும். அப்ப நீங்க ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கும் நீங்க வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை அவங்களுக்கு மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களால பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மலாம் சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிரிக்கெட் எல்லாம் வந்து 50 ஓவர்ஸ் போகும். ஃபுல்லா நம்ம வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து அந்த கிரிக்கெட்டை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட பொறுமை குறைஞ்சிருச்சு. அப்புறம் 20 ஓவரா மாறுச்சு. அந்த 20 ஓவர் கூட நம்ம பிள்ளைங்க பார்க்க தயாராவே இல்லை. ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த ஹைலைட்ஸே கூட பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வந்து இப்ப 10 செகண்ட்ஸ் ஹைலைட்ஸ் கூட வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கல்வி முறையிலுமே வந்து பாத்தீங்கன்னா வேகத்தை எதிர்பார்க்கறாங்க. நம்ம ரொம்ப பொறுமையா விளக்கமா சொல்லித்தரோம் அப்படின்னுட்டு ரொம்ப பொறுமையா போனோம் அப்படின்னா நிச்சயமா அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பார்க்க முடியவே முடியாது. அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸை இம்ப்ளீட் பண்ணிட்டே போகணும். பாடம் ஒண்ணுதான். ஆனா அதை நடத்துற விதத்துல தான் நம்ம வந்து வித்தியாசங்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். சோ ஏன் இந்த மாதிரி வந்து அப்ப நம்ம கிராமர் சொல்லி கொடுக்கறதுக்கும் இப்ப கிராமர் சொல்லி கொடுத்தோம் ஏன் இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு புத்தகத்துல இருந்ததை மட்டும் சொல்லி கொடுத்தாலே போதும்ன்ற நிலைமை இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்க புக்ல இருக்கிற எக்ஸாம்பிளையே சொன்னீங்க அப்படின்னா அதை நானே படிச்சு தெரிஞ்சுப்பேனே அப்படின்றாங்க. இன்னமும் பல தமிழ் ஆசிரியர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை என்னன்னா நம்ம புக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்றோம். புக்ல இருக்கிற எக்ஸாம்பிளை இன்னும் நல்லா குழந்தைக்கு விளக்கினா போதும். புக் பேக்ல இருந்து தானே எக்ஸாம்க்கு வரப்போகுது, அதை நம்ம நல்லா சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம பயிற்சிக்கு வேணா புக்ல இருக்கிறதையோ புக் பேக்ல இருக்கிறதையோ நம்ம எடுத்துக்கலாமே தவிர நம்ம சொல்லி கொடுக்கும்போது புக்ல இருக்கிறதே சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுது. அதனால என்ன இது எதானே சொல்லி தர போறாங்க, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்படுது. ஒரு சில குழந்தைங்க நல்லாவே தமிழ் படிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணமும் வந்துருது. அதனால கண்டிப்பா புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் இல்லாம வெளியில இருந்து நிறைய விஷயங்களை கொண்டு வரணும். அதுக்கான ஒரு தொடர்ச்சியை தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் இலக்கணம். இப்ப நீங்க ஒரு கிளாஸ்க்குள்ள போறீங்க, நான் உங்களுக்கு இப்ப ஒரு தமிழ் இலக்கணம் எடுக்க போறோமா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் அப்படின்னு கேட்ட உடனே ஆசிரியர்களாகி உங்களுக்கு மனசுல தோன்ற ஒரே ஒரு வார்த்தையே எனக்கு நீங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க. சோ இது மூலமா எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க இலக்கணம் அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு. நீங்க ஒரு ஸ்டூடெண்டாவும் பதில் சொல்லலாம், இல்ல நீங்க ஒரு ஆசிரியராகவும் பதில் சொல்லலாம். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்திருக்கேன். விதிமுறைகள் பாத்தீங்களா, இலக்கணம் அப்படின்னாலே விதிமுறைகள் எடுத்தோன்னே நமக்கு ஞாபகம் வர்றது அதுதான். பிழை இல்லாம எழுதணும் இல்லையா, தப்பு இல்லாம செய்யணும் இல்லையா, எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செய்யணும் இல்லையா, அதுக்கு விதிமுறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். பெரும்பாலும் பெண் ஆசிரியர்களா இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பொதுவா நம்ம சாம்பார் வைக்கணும்னா என்ன பண்ணுவோம், முதல்ல பருப்பை வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் காய்கறிகளை தனியா வேக வைக்கணும், அப்புறம் பருப்பை கொட்டணும், சாம்பார் வைக்கணும். இதெல்லாம் அந்த கால முறையில இருந்து வருது. ஆனா இப்பெல்லாம் ரொம்ப இன்ஸ்டன்டா மாறிடுச்சுங்க. அதாவது இன்ஸ்டன்ட் சாம்பார்னே வந்துருச்சு. ஒரு பொடி இருக்கு, அதை எடுத்து போட்டு தண்ணியில கலக்கினாலே போதும், சாம்பார் ரெடி ஆயிடுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்ட சூழ்நிலை பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. ரொம்ப வந்து இன்ஸ்டன்ட் அதாவது எதுவா இருந்தாலும் எனக்கு டக்குன்னு சொல்லுங்க, ஏன் இவ்வளவு இழுக்கிறீங்க, டக்குன்னு முடிச்சு விடுங்க அப்படின்ற லெவல்ல தான் பசங்க இருக்காங்க. அவங்க யார் கூடவும் பொறுமையா உட்கார்ந்து பேசுறதுக்கான ஒரு எதிர்பார்ப்போட அவங்க இல்ல. எதுவா இருந்தாலும் டக்குன்னு சொல்லுங்க, முடிஞ்சிச்சா, அடுத்தது என்ன, அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்திலேயே தான் பிள்ளைங்க இருக்காங்க. அப்படி அந்த ஒரு ஆர்வத்துல அவங்க இருக்கும்பொழுது கண்டிப்பா அவங்க வித்தியாசமான முறைகளை எதிர்பார்க்கறாங்க. நீங்க இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு சூப்பரா ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க அப்படின்னா பசங்க அதை ரொம்ப எதிர்பார்ப்போடு வைப்பாங்க. அப்ப உங்களுடைய வகுப்புலயே நீங்க ரொம்ப கடினமான வகுப்பா எதை நினைக்கிறீங்க, இலக்கணம் கற்பித்தல நினைக்கிறீங்க. அப்ப ஒவ்வொரு இலக்கண வகுப்புக்கும் நீங்க ஒரு ஆக்டிவிட்டியோட தான் உள்ள போகணும். இன்னைக்கு ஆக்டிவிட்டி நடக்குது, இன்னைக்கு இலக்கண வகுப்பு நடக்குதுனாலே பசங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. கண்டிப்பா மேம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்கடா, ஏதாவது புதுசா சொல்லி தருவாங்கடா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட தான் வருவாங்க. அமைதியா நீங்க பாடம் நடத்தி அந்த பக்கம் உட்கார்ந்து அமைதியா கேட்கக்கூடிய சூழ்நிலையில மாணவர்கள் இன்னைக்கு இல்ல. அதனால கண்டிப்பா நம்ம அவங்களையும் இணைச்சு ஒரு இன்டராக்ஷன் மெத்தட்ல தான் இன்னைக்கு பாடம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாதே, நான் தானே முறையா இலக்கணமே சொல்லி தர போறேன், அப்படி இருக்கும் நான் என்ன அவங்களை எதிர்பார்க்க முடியும், அவங்ககிட்ட என்ன நான் கேட்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இதை எப்படி கொண்டு வர முடியும், அதை எப்படி கொண்டு வர முடியும், அதுக்கான ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். உண்மையாவே உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து உங்க எல்லாரையும் பெரிய லெவல் கொண்டு வர அளவுக்கு நான் பெரிய அறிவாளியானா அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்களும் ஒரு ஆசிரியர், நானும் ஒரு ஆசிரியர். என் மனதுல தோன்ற ஒரு சில விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பாவே இதை நீங்க வேற மாதிரி எந்த விதவையிலும் நீங்க அதாவது பெருசுப்படுத்த முடியும். ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஸ்பார்க் மூலமா நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா திங்க் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இப்ப உங்ககிட்ட கொண்டு வரேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஒரு என்ன சொல்றது
நீங்களும் நான் ஒண்ணுமே பண்ணவே முடியாதா, நம்ம எதுவுமே செய்யவே முடியாதா அப்படின்னு கேட்கறவங்களுக்காக நான் சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது என்னதுன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சினிமா பாட்டு, அதாவது ஒரு சில சினிமா பாடல்களை நான் உங்களுக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டுல இருக்கிற இலக்கணம் என்ன அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டை வந்து போடுறேன். இந்த பாட்டை கேட்ட உடனேயே உங்களுக்கு வந்து என்ன தோணுது, அதாவது இதுல ஏதாவது ஒரு இலக்கணம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா வந்து எனக்கு வந்து சொல்லலாம். சரிங்களா? பாட்டு வந்து உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கேக்குதுங்களா? எனக்கு ஒரு தம்பு போட்டீங்கன்னா பாட்டு கேட்கறது நான் வந்து தெரிஞ்சுப்பேன். சூப்பர், ரொம்ப நன்றி. எஸ், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு லைன் தான் போட்டிருக்கேன். இந்த சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிறதுல இருந்து உங்களுக்கு என்ன இலக்கணம் தெரியுது அப்படின்றத சொல்லலாமே. சூப்பர், அடுக்கு தொடர் ஒருத்தங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. வெரி குட். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு பாட்டை போட போறேன். இதுல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க. நான் சும்மா ரேண்டமா தான் உங்களுக்கு பாட்டு போடுறேன். எஸ், இப்ப நான் ரெண்டாவது பாட்டு போட்டிருக்கேன். என் மேல் விழுந்த மழை துளியே. சூப்பர், பெயரச்சம். பாத்தீங்களா? ஆக்சுவலா நான் வந்து உண்மையா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி எல்லாம் பாட்டு போடவே இல்லை. நான் அப்படியே வந்து என்ன எனக்கு அந்த பாட்டை ஓபன் பண்ண உடனே ஸ்பாட்டிஃபைல என்ன வந்ததோ அந்த பாட்டை நான் உங்களுக்கு அப்படியே சும்மா அப்படி ரேண்டமா தான் நான் கிளிக் பண்ணேன். ஆனா அதுல பாருங்க, கொஞ்சம் இதன் வரைக்கும் நம்ம அந்த பாட்டா தான் கேட்டிருப்போம். ஆனா அந்த பாட்டுல இருந்து ஒரு கிராமர் கொஸ்டின் வருது அப்படின்னு யோசிச்ச உடனே எல்லாருமே அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுல அடுக்கு தொடர் இருக்கு, இதுல பெயரெச்சம் இருக்கு, இது வந்து ஒரு வினா தொடர் அப்படிலாம் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இவ்வளவுதான் விஷயமேங்க. அதாவது இயல்பா என்ன விஷயம் இருந்தாலும் அதை நீங்க இலக்கணத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது கண்டிப்பா நீங்க அதுல இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். சின்ன ஒரு ஸ்பார்க் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது பசங்க எப்ப பார்த்தாலும் சினிமா சினிமா சினிமான்னு சொல்றாங்க அப்படின்னா அதுல இருந்து கூட நம்ம கிராமரை சொல்லி தர முடியும்ன்ற ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது மூலமா இந்த ஒரு இணைப்போட நம்மளுடைய கற்பித்தல் செஷன், அதாவது என்னென்ன புதிய உத்திகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல நான் சொல்றது வந்து வாழ்வியல் எடுத்துக்காட்டு, அதாவது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லும் பொழுது நான் ரொம்ப இயல்பான ரொம்ப சிம்பிளான ஒரு கிராமரை தான் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப பெரிய அளவுல கிராமர்லாம் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல 10ஆம் வகுப்போடவே நிறைய இடங்கள்ல வந்து பசங்க வந்து படிக்கிறதே இல்லை. தனியார் பள்ளிகள்ல 11, 12வது வந்து அவங்க தமிழே படிக்கிறது இல்லை, 10வது வரைக்கும் தான் படிக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அந்த 10வது வரைக்குமே இருக்கிற கிராமரே வந்து பாத்தீங்கன்னா அவங்க படிக்கும்பொழுது இதுக்கப்புறம் நாங்க படிக்க போறது இல்லை, இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு மேடம், அப்பா ஒரு வழியா படிச்சுட்டா 10th இந்த கிராமர் முடிஞ்சிருச்சுடா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட தான் இருக்காங்க. அதனால கிராமர் சொல்லி தரும்போது மட்டும் அவங்களுக்கு நம்ம மொழிக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்குறோன்றத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மொழிக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து அவங்க நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், அதாவது வாழ்வியல் எடுத்துக்காட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திணை சொல்லி தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உயர்திணை அக்ரிணை சொல்லி தரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. அதாவது இந்த உயர்திணை அக்ரிணை அப்படின்றத சொல்லி தர்றது வந்து எப்படி சொல்லி தருவீங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம கிட்ட ஏற்கனவே வந்து ராஜேஸ்வரி அப்படின்றவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள மட்டும் நான் வந்து மியூட் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறேன். இல்ல வேற யாராவது வந்து திணை அப்படின்றத நீங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தருவீங்க? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். நான் இப்படிதாம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், திணைங்கிறத நான் இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு வந்து யாராவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுடைய ஹேண்ட் ரைசிங்கை வந்து நான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விடுறேன். ஓகே, நான் வந்து உங்க எல்லாரையும் தான் வந்து அன்மியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டா நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசலாம். இல்லைன்னா எல்லாரும் பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் வந்து உங்களோட மைக் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் மைக்ரோஃபோனை ஆன் பண்றேன். ஸோ யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா முதல்ல வந்து உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். எஸ், யாராவது திணை அப்படின்றத நீங்க எப்படி எடுப்பீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்.
யாராவது பேசணும்னு சொன்னா பேசலாம். ஒரு நிமிஷம். எனிபடி? ஓகே, பரவால்ல. சரி, நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது வந்து திணை அப்படிங்கிறத வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்? உயர்திணை, அஃறிணை அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லைங்களா? உயர்திணைனா என்னது? மனிதன், கடவுள். அஃறிணைனா என்னது? விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்லி தரோம். ஆனா, நீங்க எவ்வளவுதான் நல்லா சொல்லிக் குடுத்தாலுமே கூட, குழந்தைங்க கடைசியா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அத இங்கிலீஷோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. உயர்திணைனா லிவிங் திங்ஸ், அஃறிணைனா நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்க சொல்லிக் குடுக்காம, அதுக்கு பதிலா நீங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தரலாம் அப்படின்னா, திணை அப்படின்னா வர்பல் ரெஸ்பெக்டிவ், அதாவது திணை என்றால் ஒழுக்கம். நம்மளுடைய தமிழ் மொழியே ஒழுக்கத்துல தான் ஆரம்பிக்குது. அப்ப நம்ம மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் நம்மளுடைய முதல் ஒழுக்கம். அதனால நம்ம யார் யாருக்கெல்லாம் மரியாதை கொடுப்போமோ, யார் யாருக்கெல்லாம் நம்ம வந்து வர்பலா ரெஸ்பெக்ட் கொடுப்போமோ, அப்ப அக்ரிணை அப்படின்னா மரியாதையே இல்லாத விஷயமா அப்படின்னு உடனே குழந்தைங்க கேட்டுருவாங்க. அப்ப அக்ரின்னா உயர்வு அல்லாத திணை அப்படின்னு வரும். அதை கூட நம்ம வந்து அப்படி சொல்லாம, இல்ல அப்படி கிடையாது, இது வர்பல் ரெஸ்பெக்டிவ், இதை வந்து நம்ம வந்து வாய் மூலமா எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்றது. ஆனா வந்து அக்ரிணை அப்படின்றது ஆக்ஷன் ரெஸ்பெக்டிவ். இப்ப நீங்க என்னதான் ஒரு சிங்கத்தை பார்த்தா கூட பயப்படுவீங்க, அந்த ஆக்ஷன் ரெஸ்பெக்டிவ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நாய்க்குட்டியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? தடவி கொடுப்பீங்க, அந்த ஆக்ஷன் ரெஸ்பெக்டிவ் நீங்க பண்ணுவீங்க. ஒரு பேனாவா இருந்தா கூட அதை என்ன பண்ணுவீங்க? மரியாதையா எழுதிட்டு பத்திரமா வைக்கணும், இல்லைன்னா உடஞ்சு போயிடும். அப்ப நீங்க அதை பொறுமையா வைப்பீங்க. சோ இந்த மாதிரி ஆக்ஷன்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு அக்ரிணையில வரும். உயர்திணைனா ரொம்ப மரியாதையா பேசுவோம், அவங்க இவங்கன்னு ரொம்ப மரியாதையா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ரியல் லைஃபோட நீங்க மேட்ச் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா பசங்களுக்கு புரியும். உண்மையாவே இதை நான் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது என்னோட கிளாஸ்ல இதே மாதிரியே நான் வந்து உயர்திணை அக்ரிணைன்னு நான் நடத்திக்கிட்டே இருந்தேன். அப்படி நான் நடத்திக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பையன் என்ன கேட்டான்னா, மேம் இந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாயை கூட வந்து அவங்க ரொம்ப வந்து நான் வந்து என்ன சொன்னேன்னா வந்து நாயெல்லாம் நம்ம தம்பின்னு கூப்பிட மாட்டோம், நாய்க்கு நம்ம வணக்கம் சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம பெரியவங்களுக்கோ நம்ம வந்து மனிதர்களுக்கோ தான் வணக்கம் சொல்லுவோம், அதனால அவங்க உயர்நிலை வருவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இமிடியேட்டா அந்த பையன் என்ன கேட்டான் அப்படின்னா, மேம் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாயை கூட வந்து தம்பின்னு கூப்பிடுறாங்க, என் பையன் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க, ஊட்டி விடுறாங்க, அவங்களுக்கும் குட் மார்னிங் எல்லாம் சொல்றாங்க மேம், அப்ப நாய் வந்து உயர்திணையில வருமா அப்படின்னு என்ன கேட்டான். உண்மையாவே குழந்தைங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன். நீங்க சொல்றீங்க மனிதர்களுக்கு மட்டும் தான் மரியாதை கொடுக்கணும்னு, ஆனா இப்ப நாங்க நாய்க்கு கூட மரியாதை கொடுக்குறோமே, நாய் எங்களுக்கு உயிருக்கும் மேல நாங்க பாத்துக்கிறோமே, அப்ப அதுக்கு அக்ரிணை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு, அது அக்ரிணையா, அது உயர்திணை கிடையாதா அப்படின்னு பையன் உடனே ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த மாதிரி கேட்கும்போது நான் பாடம் நடத்துறதை மட்டும் கவனி, தேவையில்லாத கேள்விலாம் கேட்காது அப்படின்னு சொல்றதை விட இம்மீடியட்டா அவனுக்கு நீங்க வந்து கண்ணா கரெக்ட் தான், நீ சொல்றது எங்களோட இருக்கு, அதுக்கு பேரு வழு, அது திணை வழு. அந்த காலத்துல வந்து நாங்க மாடுகள் அப்படிதான் பாத்துக்கிட்டோம், அந்த மாடை நாங்க பாத்துக்கும் போது இந்த மாதிரிதான் நாங்க ரொம்ப மரியாதை கொடுத்து நடத்துவோம். சோ அது வந்து திணை வழுல வரும்பா, அது இப்போ உனக்கு எக்ஸாம்ல கிடையாது, இது இப்ப நீ கத்துக்க வேண்டியது கிடையாது, இருந்தாலும் நீ கேட்கறதுனால இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு இம்மீடியட்டா அது உங்களுக்கு அதற்கான கிராமரும் உங்களுக்கு இருக்குங்கிறத முழுமையா எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா கூட இம்மீடியட்டா அந்த இடத்துல நீங்க அந்த பையனுக்கு அதை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க யோசிப்பாங்க, வலு அமைதி இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இமீடியட்டா குழந்தைங்க வந்து ஓ அப்படிங்களா அப்படின்னு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு இமீடியட்டா நடத்த வந்த கிராமரை மட்டும் கவனி, தேவையில்லாமலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு உங்க மேல தானா ஒரு கோவம் வந்துடுது, உங்களுக்கு எதுவுமே தெரியாதோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்லயே அவங்க வந்துடுறாங்க. இவங்களுக்கு இவ்வளவுதான்டா, இதுக்கு மேல உங்களுக்கு எதுவுமே தெரியாதுடா, தமிழ் தவிர உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற ஒரு எண்ணம் மாணவர்களுக்கு இருக்கு. அதை நம்ம மாத்தணும்னா நம்மளோட டீச்சிங்ல எப்பவுமே ஒரு கான்பிடென்ட் ஸ்பீச் இருக்கணும். அதனால இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எடுத்துக்காட்டோட சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிழை திருத்த முறை. அதாவது எடுத்த உடனே நான் கிராமர் நடத்த போறேன், திஸ் இஸ் த கிராமர், இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லாம எடுத்த உடனே நீங்க ஏதாவது ஒரு தப்பான சென்டென்ஸை எழுதலாம், இல்ல தப்பான சென்டென்ஸ் ஸ்கிரீன்ல காட்டலாம், காமிச்சிட்டு இதுல என்ன தப்பு இருக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம். அது மூலமா நீங்க கிராமரை கொண்டு வரலாம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப பால்னு வச்சுக்கோங்களேன், திணை சொன்னோம், அடுத்தது பாலே வச்சுக்கோங்களேன். இப்ப ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு எடுத்த உடனே நேற்று நம்ம திணை படிச்சோம் இல்லையா, இன்னைக்கு அதோட வகை பால். பால் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால் அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த நார்மல் டீச்சிங்க குழந்தைங்க இன்னைக்கு ஏத்துக்கிறதே கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க கொடுக்கும்பொழுதே அவள் கடைக்கு சென்றான், அம்மா சமையல் சமைத்தாள், அந்த மாதிரி ஒரு சில சென்டென்ஸை கொடுத்துட்டு அதுல இதுல ஏதாவது தப்பு இருக்கா,
இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்பு இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது கரெக்டா அவங்க சொன்னது அப்படின்னு சொல்லும்போது அப்ப வந்து பசங்க வந்து இல்ல மேம் இங்க வந்து பையனை குறிக்குது, இந்த இடத்துல பொண்ணை குறிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமா இது ஆண்பால், அதனால இந்த பக்கம் ஆண்பால் இது பெண்பால், ஆண்களை குறிப்பது அந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொருத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். இன்னொன்னு நீங்க சொல்லும்போது தொடர்களை எழுதி கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு நீங்க சொல்லும்போது அவன் அவள் அவர்னு நீங்க எந்த ஒரு கிராமரை நடத்தும் போதும் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க ஆங்கிலத்தோட சேர்த்து தாங்க நடத்தி ஆகணும். அதாவது பால் அப்படிங்கிறது இந்த ஜெண்டர் அப்படிங்கிறது உங்களை பொறுத்தவரைக்கும் ஹீ ஷீயோடவே முடிஞ்சிடும் இங்கிலீஷ்ல. ஆனா தமிழ்ல அப்படி கிடையாது. உங்களுடைய வேர்ப்ல நீங்க ஜெண்டர் மென்ஷன் பண்ண மாட்டீங்க. ஆனா தமிழ்ல நாங்க ஜெண்டர் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க அதையும் சேர்த்து தான் சொல்லி கொடுக்கணும். அப்படி நீங்க ஒவ்வொன்றத்தையும் சொல்லி கொடுக்கும்பொழுதுதான் குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்கான வித்தியாசமும் தெரியும். ஏன்னா பெரும்பாலும் ஆங்கிலத்திலே படிக்கிறதுனால ஆங்கிலம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மொழியாவும் ஆயிடுது, ரொம்ப ஈஸியான ஒரு மொழியாவும் ஆயிடுது. இது வந்து தமிழ் மட்டும் ஏன் மேம் இத்தனை இன்னு இருக்கு, இத்தனை ரா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு சலிப்படைறாங்க. அப்ப நீங்க சொல்லும் பொழுதே கூடவே பாரு எல்லா வர்புலையும் கண்டிப்பா வந்து வல்லினரா தான் வரும், இல்ல நீங்க உங்களுக்கு குழந்தைங்க புரியுற மாதிரி பெரியரா தான் வரும், முடிவு எல்லா வேர்புமே பையனா இருந்தா முடியும் பொழுது 2 சுழில தான் முடியும், ரன்னகரனால தான் முடியும். அந்த மாதிரி நீங்க வந்து குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி கிராமரோட நடத்தும் போது இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி பண்ணீங்கன்னா அவங்களுடைய பிழைகளும் உங்களுக்கு சீராகும். அதே நேரத்தில் நீங்க சொல்லித்தர வேண்டிய கிராமரையும் உங்களால ஈஸியா சொல்லித்தர முடியும். சோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி தரலாம். அடுத்தது நம்மளுடைய செஷன் வந்து பாத்தீங்கன்னா குழு செயல்பாட்டு முறை, அதாவது குரூப் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் நம்ம யூஸ்வலா பண்றது தானே, இதுல என்ன நீங்க புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா உண்மையிலேயே இந்த குரூப் ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம எப்ப பண்றோம், நம்ம கிராமரை ஃபுல் அண்ட் ஃபுல் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கான பயிற்சி அப்ப மட்டும்தான் இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுவோம். ஆனா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நீங்க கிராமரை சொல்லியே கொடுக்காதீங்க. சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை குரூப் ஆக்டிவிட்டியில எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா யோசிக்கணும். நிச்சயமா எல்லாமே நான் எனக்கு தெரியாததையா நீ சொல்ல போற, இல்ல உங்களுக்கு தெரியாதையா நான் சொல்ல போறேன், அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த எப்படி நம்ம டிஃப்ரெண்டா டீச் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மூலமா நீங்க கொண்டு போகலாம். எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த அழகீட்டு வாய்ப்பாடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்ப இந்த அழகீட்டு வாய்ப்பாடெல்லாம் நீங்க நடத்தும் பொழுது எடுத்த உடனேயே நான் வந்து உனக்கு ரூல்ஸ் சொல்ல போறேன், இதை நடத்த போறேன், அதை நடத்த போறேன் அப்படின்னு சொல்லாம டைரக்டா அவங்க கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு இதை ஒவ்வொரு வேர்டா தனித்தனியா பிரிங்க குரூப் ஆக்டிவிட்டில, இதுல எத்தனை மெய் எழுதிருக்கு பிரிங்க, இதுல எத்தனை வந்து குறில் நெடியில் இருக்கு பிரிங்க, அந்த மாதிரி பிரிச்சுட்டு இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களா இப்படி வாங்க, இந்த மாதிரி இருக்கவங்களா இப்படி வாங்க, இரு குறில் இருக்கவங்களா இப்படி வாங்க, இரு குறில் ஒற்று இருக்கவங்க இந்த பக்கமா வாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களெல்லாம் பிரிச்சு அந்த பிரிச்சவங்களுக்கு உங்க பேர் வந்து நேர், உங்க பேர் வந்து நிறை, அந்த மாதிரி நீங்க நேம்ஸ் கொடுக்கும்போது they can understand very very clearly. ஓ இப்படி எல்லாம் கூட இதை வந்து சொல்லலாமா, ஓ இப்படி கூட இருக்கா, திருக்குறளை இப்படி கூட பிரிக்கலாமா அப்படின்னு கத்துக்கலாம். ஆனா நம்ம எடுத்த உடனே என்ன பண்ண போறோம், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிராமர் நடத்த போறேன், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகீட்டு வாய்ப்பாடு நடத்த போறேன், அழகீட்டு வாய்ப்பாடு நேர் நேர் நிறை நிறை அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல இந்தந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு குறில் ஒற்று, நெடில் ஒற்று, இப்படி நம்ம நேரடியா அப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சலிப்பு ஏற்படுது. என்ன இது என்னென்னமோ இருக்கு, ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு திணற குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால எடுத்த உடனே நீங்க அப்படி சொல்லாம அவங்க கிட்ட ஒரு 4 வேர்டை கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி பிரி, முதல்ல ஒரே ஒரு குறில் இருந்தா பிரிச்சுக்கோ, குறில் ஒற்று இருந்தா பிரிச்சுக்கோ, நெடில் இருந்தா பிரிச்சுக்கோ, நெடில் ஒற்று இருந்தா பிரிச்சுக்கோ. இந்த மாதிரி நீங்க ஒரு குரூப் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஈவன் தமிழ் பிடிக்காத குழந்தையா இருந்தா கூட, தமிழ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்த குழந்தையா இருந்தா கூட, ஈவன் அவனுக்கு படிக்கவே தெரியலனா கூட அவன் அட்லீஸ்ட் இந்த குரூப் கூட சேர்ந்து உட்காந்து அதை உட்காந்து பிரிப்பான். பிரிச்சதுக்கு அப்புறமா நம்ம நேம்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளா வந்து நம்ம அழகீட்டு வாய்ப்பாடையும் நடத்த முடியும். சோ இந்த மாதிரி இது நடுவுல நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இன்னுமே நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு QR கோடை வந்து உங்களுக்கு நான் அனுப்புறேன். வழக்கம் போல நீங்க இந்த QR கோடை வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை ஈஸியா பண்றதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு நிமிஷம் நான் என்னோட ஸ்கிரீனை வந்து உங்களுக்கு டோட்டலா ஷேர் பண்ணணும், அப்பதான் வந்து இதை பண்ண முடியும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்னோட ஃபுல் ஸ்கிரீனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது மூலமா நீங்க உங்களுடைய இதுல தெரியக்கூடிய QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற கேள்விக்கு நீங்க பதில் அளிக்கலாம். அதாவது இலக்கணம் கற்பித்தலில் தற்போது நீங்கள் அதிகம் பயன்படுத்துவது எது, எந்த மாதிரியான ஒரு சிஸ்டமை நீங்க யூஸ் பண்றீங்க, பெரும்பாலும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்கிரீனை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா?
ஸோ உங்களால யாராலலாம் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண முடியுமோ ஸ்கேன் பண்ணி நீங்க என்னுடைய இதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இதுக்கான கேள்வியை வந்து நீங்க வந்து சொல்ல முடியும். ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணிக்கலாம். போன முறை வந்து கொஞ்சம் வேகமா போனதா நினைச்சாங்க. அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் ஸ்லோவா போறேன். ஸோ வந்து நீங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இதுல வந்து நீங்க பதில் சொல்லலாம். ஒரே ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் கருவிகள் வெரி குட். நம்மளுடைய அடுத்த வகுப்பு கூட என்னென்ன மாதிரியான ஏஐ டூல்ஸ் நம்ம பயன்படுத்தலான்றத பத்தி தான் நம்மளுடைய வகுப்பே அமைய போகுது. எஸ் ரைட். சரி, இப்ப இது நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுடைய அடுத்த ஸ்கிரீன்ல நம்மளோட அடுத்த ஆக்டிவிட்டி மெத்தட் என்ன, நம்மளுடைய அடுத்த முறை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய அடுத்த முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா வினா விடை முறை இல்லைங்களா? எஸ்ங்க, வினா விடை முறை. அதாவது நாம வந்து எஸ் வெரி குட். நம்மளுடைய இந்த இலக்கணம் கற்பித்தல தற்போது பாத்தீங்கன்னா விளக்கம் பிளஸ் பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான கற்பித்தலை நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்மளுடைய வினா விடை முறையும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதாவது எடுத்த உடனே நீங்க வினா விடை முறை நீங்க நடத்தும் பொழுது அப்படி நடத்தாம நீங்க குழந்தைங்க கிட்ட போன உடனே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதாவது இப்ப வந்து இப்ப வினையடை பெயரடை அதெல்லாம் நீங்க நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நிறைய பொருட்களோட பெயர்களை சொல்லிட்டு இது கூட நீ ஏதாவது இணைச்சு சொல்லலாம், அதை நீங்க டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க, இதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க, நிறைய வேர்ப்ஸ் அவங்களை கலெக்ட் பண்ண சொல்லிட்டு நிறைய நவுன்ஸ் அவங்களை கலெக்ட் பண்ண சொல்லிட்டு இதுக்கு நீங்க டிஸ்கிரிப்டிவ் வேர்டோட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நடத்திட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து இதுல வந்து வினையடை இருக்கு, இதுல வந்து பெயரடை இருக்கு அப்படின்றத நீங்க சொல்ல முடியும். பாருங்க, நிறைய பேர் நமக்கு வந்து எடுத்துக்காட்டு கொடுத்து கற்பிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் வினா விடை முறையும் ஓரளவுக்கு சேமா தான் இருக்கும். ஆனா எடுத்த உடனே உங்களோட கிராமரை அறிமுகம் படுத்தாதீங்க அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய தாட். அதாவது எடுத்த உடனே இதுதான் நான் நடத்த போறேன்னு சொல்லாம உள்ள நுழைஞ்ச உடனே ஏதாவது ஒரு கிராமர் மாதிரி இல்ல ஏதாவது ஒரு கேள்வி மாதிரி அவங்க கொடுத்துட்டு அந்த கேள்வியில இருந்து அவங்க நிறைய கண்டுபிடிக்க வச்சு அதுக்கப்புறமா நீங்க அதுல இருந்து சொல்லும் பொழுது ஓ இதுதானா அப்படின்றத குழந்தைங்க வந்து ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. என்னோட ஆசிரியர் இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள வந்தோடனே ஏதோ ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்ற ஒரு எண்ணம் குழந்தைங்களுக்கும் இருக்கும். ஸோ அது மாதிரியே நம்ம பாத்துக்கலாம். சரி, இப்ப நம்ம நிறைய பேர் வந்து 7 பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் நம்ம இந்த ஸ்கிரீனுக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து உங்களுக்கு என்னுடைய நார்மல் ஸ்கிரீனை வந்து காமிச்சிடுறேன். சரிங்களா? இப்ப நம்ம வினா விடை முறை. வினா விடை முறை அப்படின்றது புதுசா எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க எடுத்த உடனே எந்த ஒரு கொஸ்டினையும் கேட்காம எந்த ஒரு விளக்கணத்தையும் சொல்லாம நீங்க நேரடியா வந்து அவங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்டு அது மூலமா நீங்க வந்து கிராமரை கொண்டு வரலாம். ஒன்றும் இல்லை, நீங்க போகும்போது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் கூட எடுத்துட்டு போயிடலாம். ஒரு நியூஸ் பேப்பர் குட்டி குட்டியா நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்துட்டு போயிட்டு குழந்தைங்க குரூப் குரூப்பா அந்த நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய நவுனு இந்த நியூஸ் பேப்பர்ல கூட வெர்ப் இதுல இருக்கிற பெயர் சொல் வினை சொல்லலாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க வேக வேகமா அதுல இருந்து கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு சொன்ன உடனே ஒரு குரூப்ல கண்டுபிடிச்ச பெயர் சொல்லுக்கு இன்னொரு குரூப்ல இருக்கவங்க அது கூட ஏதாவது ஒரு அட்ஜெக்டிவ் போடணும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க அது கூட வந்து அட்ஜெக்டிவோ அட்வர்போ நீங்க போட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க சொல்ற அந்த அட்வர்பை தான் நாங்க வினையடைன்னு சொல்றோம், நீங்க சொல்ற அந்த அட்ஜெக்டிவ் தான் நாங்க பெயரடைன்னு சொல்றோம்னு இது கூட இதை நீங்க இணைச்சு சொல்லும் பொழுது ஆங்கிலத்தோட இணைச்சு அதை படிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க. புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் கிடையாது, அவங்களே அதுக்கான ஒரு வர்ணனை சொல்ல அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது ஃபீல் வெரி ஹாப்பி. பரவாயில்ல, எனக்கும் தெரியும், இதுக்கு நான் தான் பதில் சொன்னேன் தெரியுமா, இந்த இதுக்கு நான் தான் பதில் சொன்னேன் அப்படின்னு அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க. அப்ப உங்களோட கிளாஸ் வந்து இன்னுமே ஆர்வமா இருக்கும். அந்த இலக்கண வகுப்பு அப்படின்ற அந்த தொய்வு இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை கடைபிடிச்சுதான் ஆகணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறு பயிற்சி முறை, அதாவது ஷார்ட் பிராக்டிஸ். எடுத்த உடனே எப்படி ஷார்ட் பிராக்டிஸ் பண்ண முடியும்? நான் ஒண்ணுமே நடத்தவே இல்லை, அதுக்குள்ளேயே அவனுக்கு நான் எப்படிமா ஷார்ட் பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா இது எல்லாமே என்னோட ஒரு சின்ன ஒரு கருத்து தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேற்றுமை உறுப்பெல்லாம் நடத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே தமிழ்ல வந்து வேற்றுமை உருவுகள் இருக்கு, மொத்தம் வந்து 8 இருக்கு, முதல் வேற்றுமை கிடையாது, 8வது வேற்றுமை உருவு கிடையாது, அப்படிலாம் நம்ம எடுத்த உடனே சொல்லாம கிளாஸ்க்குள்ள போன உடனே நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டங் ட்விஸ்டர் சொல்ல போறேன், அதை நீங்க யார் சூப்பரா சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ், அவங்களுக்கு ஒரு ஸ்டார், யார் சூப்பரா சொல்றீங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். சும்மா ஐயாள்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லினா எல்லா குழந்தைங்களும் திருப்பி ஐயாள்கு, அவங்களுக்கு ஐயாள்கு இன்னது கண்ணு என்னன்னு தெரியாது, ஆனா அவங்களை திரும்ப 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 சொல்ல வைக்கணும். அப்படி சொல்ல வச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்றது ஆக்ஷனோட சொல்லணும். எடுத்தவொன்னு ஒரு விரல் விடக்கூடாது, எடுத்தவொன்னு 2 விரல் விடணும், 2 விரல் விட்டு சொல்லணும். ஐ ஆள்கு இன்னது கண், திருப்பி சொல்லுங்க ஐ ஆள்கு இன்னது கண். அப்படி நீங்க சொல்லும் பொழுது அவங்க அதை மனப்பாடம் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு அது புரிஞ்சிருது. அதுக்கப்புறமா இப்ப நான் சொன்னது வந்து வேற்றுமை உறுப்பு, இதுல இருந்துதான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி தராங்கன்னுட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களுக்கு போயிட்டு இருக்கும் போது அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய வகுப்புல வந்து இன்னும் கொஞ்சம் கலந்துப்பாங்க. சின்ன சின்ன பயிற்சிகள் கொடுக்கலாம். இன்னும் எப்படி நீங்க குட்டி குட்டியான பயிற்சிகள் கொடுக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க நான் வந்து 9th எடுக்கிறேங்க, நான் வந்து 10th எடுக்கிறேங்க,
நான் எடுத்த உடனே அவனுக்கு வந்து திணை, பால், எண், இடம், காலம் எல்லாத்தையும் நான் சொல்லி தர போறேங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா உண்மையில வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லி கொடுக்குற டீச்சர் தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க எடுத்த உடனே ஒரு பெரிய விஷயத்த சொல்லி தராம எடுத்த உடனே குட்டி குட்டி விஷயத்துல இருந்து இப்படி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிஜமாவே அவங்க ரொம்ப ஆர்வத்தோடு பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து ஒரு குட்டியலுகரம் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே நான் வந்து குட்டியலுகரம் நடத்த போறேன் அப்படின்னு சொன்னா குழந்தைங்களுக்கு புரியாது. ஏன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் தெரியாத குழந்தைங்களே நிறைய பேர் கிளாஸ்ல உட்கார்ந்துருப்பாங்க. இதை நம்ம நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை. இவ்வளவு நாள் படிச்சுட்டு வந்திருக்காங்க, இது கூடவா தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். ஆனா அதுலயே கன்ஃபியூஷன் இருக்கு. 3ஆம் கிளாஸ் படிச்சதுல 4ஆம் கிளாஸ்ல மறந்துடுறாங்க, 4ஆவதுல படிச்சது 5ஆவதுல மறந்துடுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய இருக்கு. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், அப்ப வல்லினத்தை ஈஸியா குழந்தைங்க சொல்லி தரதுக்கு கசட தபர வல்லினம், ஞாயின நமன மெல்லினம்னு சொல்லி கொடுத்துருவோம். பசங்க இன்னுமே கசட தபர வல்லினம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே மெய்யெழுத்துக்களுடைய வகைதான் வல்லினம், மெல்லினம், இடையினம். கசட தபரன்றது உன்னுடைய வசதிக்காக நாங்க சொல்லி கொடுத்ததுதான். உண்மையில இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இருதா வல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னுட்டு நீங்க சொல்லித்தரத்துக்கே வந்து ரொம்ப நேரமாகும். எஸ், நீங்க சின்ன குழந்தைங்களா இருந்தா இந்த மாதிரி விரல்ல எழுதி கூட விளையாடலாம். நம்ம பகுதியில சொல்றாங்க உரைநடை நான் நியூஸ் பேப்பர் கொடுக்க சொன்னேன், அவங்க உரைநடை பகுதியில இருந்து இலக்கணத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய மெத்தட்ஸா ஃபாலோ பண்ணலாம். ஆனா நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குங்க. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, நமக்கு இருக்கிற வேலை டென்ஷன்ல, நமக்கு இருக்கிற பிரச்சனையில, நம்ம போர்ஷன் கம்ப்ளீட் பண்ற அந்த அவசரத்துல, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற அந்த அவசரத்துல நம்ம இதெல்லாம் ரொம்ப யோசிக்கிறது இல்லை. ஆனா கண்டிப்பா வாரத்துல ஒரு வகுப்பாவது இந்த மாதிரி நீங்க எடுக்கும் பொழுது குழந்தைங்க வந்து அதை ரொம்ப ஆர்வமா கலந்துப்பாங்க. இதை நீங்க கண்டிப்பா செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் சிறு பயிற்சி முறை. அதாவது எதையுமே சின்னதுல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப நீங்க எடுத்த உடனே வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லி கொடுத்து அதோட மெய்யெழுத்துக்களை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த குட்டி எழுதுறதுக்குள்ள போகும்பொழுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கும். ஓ, இதுதான் குற்றியல் உகரமா, ஏன்னா உகர எழுத்துக்கள் வருது, அப்ப அந்த வல்லின எழுத்துக்கள் மட்டும்தான். அதுல இருக்கிற கா கூட உக்கு கூட ஊ சேர்ந்தா கூ, இச்சு கூட ஊ சேர்ந்தா சு, குசுடு துப்புரு, இப்படி எல்லாம் சொல்லும்போது நம்ம நடத்தணும். உண்மையிலே சொல்ல போனா இந்த குசுடு துப்புரு அப்படின்னு சொல்லும் போது உடனே பசங்க அப்படின்னு உடனே ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. உடனே நான் என்ன நடத்திட்டு இருக்கேன், நீ என்னங்க சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்ம உடனே வந்து டென்ஷன் ஆகும். இந்த இடத்துல என் கிளாஸ்ல நடந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நம்ம வந்து பொதுவா நடத்துவோம் இல்லைங்களா, டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் அதை நடத்தும் பொழுது நான் பசங்களுக்கு வந்து எழுத்துப்பிழை இல்லாம, நான் கிராமரா நடத்தல, பாடம் நடத்திட்டே இருக்கும்போது எழுத்துப்பிழை இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது எங்கெல்லாம் டா வருதோ அதுக்கு முன்னாடி 3 சுழின்னு தான் வரும். பாருங்க எப்படி எல்லாம் வருது பாருங்க, வண்டு வருது பாருங்க, கண்டம் அப்படின்னு வருது பாருங்க. உடனே பக்கத்துல ஒரு பையன் தண்டம் மேம், இவன் ஒரு தண்டம் மேம், பாருங்க வந்திருக்கு பாருங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி சொன்ன உடனே உன்னை நான் கேட்டேனா இந்த மாதிரி வார்த்தையில பேசலாமா அப்படி சொல்லாம இம்மிடியட்டா தண்டம், பாத்தீங்களா சரியா ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கானா. ஆனா அவன் நீ அப்படி சொல்லக்கூடாது, ஆனா தண்டம்ன்ற நீ சொல்ற அந்த வார்த்தைக்குமே கண்டிப்பா வந்து 3 சுழின்னு தான் வரும் அப்படின்னு சொல்லணும். ஆனா அதே நேரத்துல திருப்பி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பசங்க களுக்குன்னு பயங்கரமா எல்லாருமா சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளாஸ்ல. அதாவது நான் வந்து அடுத்த வார்த்தை என்ன எழுதுனா கிண்டி அப்படின்னு எழுதினேன். கிண்டின்னு எழுதின உடனே பையன் பின்னாடி இருந்துட்டு என்ன பண்றான்னா வேறொரு வார்த்தையை யோசிச்சுக்கிட்டான். வேறொரு வார்த்தையை யோசிச்சுட்டு எல்லாரும் குரூப்பா சேர்ந்து பயங்கரமா சிரிக்கிறானுங்க. சிரிச்ச உடனே நம்ம யூஸ்வலா தமிழ் டீச்சரா இருந்தா உடனே அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், டென்ஷன் ஆயிடும். கண்டிப்பா இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வந்து கோவப்படவே கூடாது. அந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா உடனே இல்ல, சரிதாண்டா கண்ணா, நீ எந்த வார்த்தையை நினைச்சு சிரிக்கிறியோ உண்மையாவே அந்த வார்த்தைக்கு 3 சுழின்னு தான் வரும். ஆனா என்ன, நீ அதை வந்து வடிவமா பார்த்து நீங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க, நான் அதை சொல்லா பாக்குறேன், அதனால அதுல இருக்க எனக்கு கிராமர் மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிரிப்பு வந்து அப்படியே சுத்தமா அடங்கி போச்சு. அதாவது நான் பாடம் நடத்துறதுல மட்டும்தான் இருக்கேன். இதுல பையன் வந்து என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணி, அதாவது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளை டென்ஷன் படுத்தி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பேஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. ஆனா நீங்க எந்த கிராமர்ல நிக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க அப்படியே நிக்கணும். உண்மையாவே பாடங்கள் நடத்தும் போது செய்யுள் நடத்துறதை விட கிராமர் நடத்தும் போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதெல்லாம் கிராஸ் பண்ணி அதை நீங்க அந்த இடத்துல அப்படியே நிக்கணும். அந்த கிராமர் இடத்துல நின்று நடத்தும் பொழுது பசங்க வந்து நிச்சயமா உங்களை கவனிப்பாங்க. திரும்பவும் அந்த மாதிரி எந்த ஒரு சேட்டையும் கிளாஸ்ல பண்ண மாட்டாங்க. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த பயிற்சி நேரடி கற்பித்தல் முறை, அதாவது லைவ் லெசன் மெத்தட். சரிங்களா, அதாவது இது என்னது லைவ் லெசன் மெத்தட், எல்லாமே லைவா தானே நடத்திட்டு இருக்கோம், இதுல என்ன லைவ் லெசன் மெத்தட் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது வந்து ரொம்ப லைவா நடத்துறதுக்கு நீங்க சில விஷயங்களை பயன்படுத்தலாம். அதாவது இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், ஒரு ஆகு பெயர் நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து என்ன பண்றீங்க, கிளாஸ்க்குள்ள போறீங்க.
எடுத்த உடனே என்ன பண்ணுவீங்க, ஆகு பேர் நடத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லாம நேரா போயிட்டு ஒரு குழந்தைகிட்ட கை கொடுத்து, கை கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் கையை கொடுத்த உடனே கை கொடுக்கறது. நீங்க எதனா ஒரு பொருள் ஒரு பொறி எடுத்துட்டு போய் கிளாஸ்ல வச்சு இதுல ஒரு கை எடுப்பா அப்படின்னு சொன்னா கை எடுக்கிறது. நீங்க அந்த பாலோடைய அளவையை கையில எடுத்துட்டு போறது. இல்ல எடுத்துட்டு போயிட்டு இல்ல ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு இப்ப நீ பால்காரன், இப்ப நீ வந்து மளிகைக்கார, இப்ப நீ துணி மீட்டருக்கார, இப்ப நீங்க இவங்க கிட்ட வந்து துணி வாங்கணும், இவங்க கிட்ட வந்து நீங்க பால் வாங்கணும், இவங்க கிட்ட வந்து நீங்க அரிசி வாங்கணும். எப்படி நீங்க கான்வர்சேஷன் பண்ணுவீங்க? 2 பேர் மளிகை கறக்கிற மாதிரி நடிங்க, 2 பேர் பால் ஊத்துறவங்க மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க நேரடியா வந்து நடிச்சு காட்டுவாங்க. அப்படி நடிச்சு காட்டும்பொழுது அது மூலமா நீங்க பாருங்க, இந்த இடத்துல இவர் என்ன கேட்டாரு, பால் 1 லிட்டர் கொடுங்கன்னு நான் கேட்டாரு. எப்படி கேட்டாரு, 1 லிட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ 1 லிட்டர் அவர் அந்த முகவையை தானே எடுத்து கொடுக்கணும். ஆனா ஏன் பாலை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டு பசங்களை யோசிக்க வச்சு அது மூலமா நீங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லி தரலாம். சோ இது மாதிரி லைவ் லெசன் நீங்க ரொம்ப லைவா கூட சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி தர முடியும். இன்னும் வந்து இந்த புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி இதெல்லாம் நீங்க நடத்துறீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போங்க. அந்த ரவுண்ட்ல அவங்க பார்க்கக்கூடிய நிறைய பொருட்களோட பெயர்கள் தான் இருக்கும். அந்த பொருட்களோட பெயர்கள்லாம் நோட்ல எழுத சொல்லலாம். இல்ல அவங்களே கூட கிளாஸ் ரூம்குள்ள இருக்கிற பொருட்களோட பெயர்கள் நோட்ல எழுத சொல்லலாம். அதையே பிரிச்சு எழுத சொல்லலாம். அதை பிரிச்சு எழுதும்போது எதெல்லாம் பிரிச்சு எழுத முடியுது, எதெல்லாம் வந்து பிரிச்சு எழுதும்போது வேற மாதிரி டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத சொல்லலாம். அப்ப புணர்ச்சி நடத்தும் போது இயல்பு புணர்ச்சி எது, விகார புணர்ச்சி எதுன்றதை அது மூலமா நீங்க ஈஸியா சொல்லி தரலாம். சோ இந்த மாதிரி எதையுமே புக்ல இருந்து நேரடியா சொல்லாம, எதையுமே நீங்க உங்க வாயால இதுதான் விதி அப்படின்னு சொல்லாம அவனே அந்த விதியை கண்டுபிடிச்சு இப்படின்னா என்ன தெரியுமா, இதுக்கு இதான் பேரு, அந்த மாதிரி சொல்றதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கிளாஸ் ரூம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா ரொம்ப ஆக்டிவா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீ கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்னுடைய ஸ்கிரீனை வந்து இந்த வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ நம்மளுடைய அந்த கூகுள் லிங்க்ல நீங்க இருந்தீங்க, உங்களோட மென்டிமீட்டர்ல நீங்க இருந்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட அடுத்த ஸ்கிரீன்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். நம்ம அடுத்தது நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா விஷுவல் மெத்தட். ஸோ யாரோ ஒருத்தங்க எனக்கு சொன்னாங்க நான் T8 டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. உண்மையாவே நம்ம வந்து நம்ம எல்லாரோட ஸ்கூல்லயுமே அந்த ஸ்மார்ட் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த விஷுவலை நம்ம வந்து பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா நம்ம ரொம்ப குறைவா தான் பயன்படுத்துறோம். அந்த காட்சி வழி கற்பித்தல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பயன்படுத்துறோம். நீங்க அதுல வந்து நிறைய ஸ்கிரீன்ஸ் நிறைய வந்து பிக்சர்ஸை வந்து காமிக்கணும். அந்த பிக்சர்ஸை காமிச்சு அது மூலமா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நீங்க நடத்த முடியும். இப்போ ஒரு பிக்சர் காமிக்கிறீங்க, இதுல இருக்கிற பொருட்களோட பெயர்கள் எல்லாம் எடுத்து எழுது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த பொருட்களோட பெயர்கள் எல்லாம் அவங்க எடுத்து எழுதும் பொழுது அதுல என்னென்ன கிராமர் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு எழுத சொல்லலாம். இல்ல ஒரு ஒரு பிக்சரை காமிச்சோ இல்ல ஒரு வீடியோவை காமிச்சோ அந்த வீடியோல இருந்து 4 சென்டென்ஸ் அவங்க எழுத சொல்லி அது மூலமா நீங்க கண்டுபிடிக்கலாம். கிளாஸ் எஸ் பாருங்க, கிளாஸ் 6 அமைதியா இரு அப்படின்னு சொல்லி அமைதி அந்த அந்த ஆகுபெயருக்கு நம்மளுடைய தமிழ் செல்வி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னுட்டு. ஸோ செய்யுள பாட வச்சு அது மூலமா ஏபி சொற்களை சொல்லலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்க, நிஜமாவே நம்மளுடைய தமிழ் ஆசிரியர்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போதே நமக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம நிறைய ஐடியாஸை கிரியேட் பண்ணும்போதே நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நான் சொல்றேன், அதாவது நீங்க பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இதை எப்படி டிஃப்ரெண்டா நடத்த முடியும் அப்படின்னு ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன கொஞ்சம் ஹவுஸ் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் மெனக்கடணும், அவ்வளவுதான். நீ கொஞ்சம் அதுக்காக வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். ஸ்மார்ட் போர்டுன்னு கிளாஸ்ல இருக்கு, எல்லா ஆசிரியர்களும் அந்த ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழ் ஆசிரியர்கள் மட்டும்தான் அந்த ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்துறது ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்றது ஒரு சர்வே சொல்லுது. அதாவது தமிழ் ஆசிரியர்கள் அந்த ஸ்மார்ட் போர்டையும் நம்ம நிறைய பயன்படுத்தணும். நீங்க நிறைய சொற்கள் அதுல ஏத்தலாம், ஒரு வேர்ட் ஃபைல் டைப் பண்ணி அதை நீங்க காமிக்கலாம், இல்ல என்னென்ன தப்பு இருக்குன்னு சொல்லலாம், ஒரு வீடியோ ஓட விடலாம், ஒரு பாட்டு இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா சினிமா பாட்டு, அந்த மாதிரி சினிமா பாட்டை போட்டு நீங்க சொல்ல வைக்கலாம். இதுல இருக்கிற பொருள் என்ன, அந்த பொருள்ல இருந்து என்ன கிராமர் வருது, இந்த மாதிரிலாம் நீங்க நடத்தும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லை, இப்ப நீங்க வந்து ஒரு பால் வந்து பொங்குற மாதிரியான ஒரு வீடியோவை காமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பால் வந்து பொங்குது, பால் வந்து பொங்கி கெட்டு போச்சு. பையன் கிட்ட கேளுங்களேன், பால் என்ன ஆச்சு, பால் கெட்டு போச்சு. பால் கெட்டு போச்சா, அப்ப பால் கெட்டு போச்சுன்னா அதோட அந்த பாலை யூஸ் பண்ணவே முடியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம் மேம், எங்க வீட்டுல எங்க அம்மா பால் கெட்டு போச்சுன்னா உடனே எங்க அம்மா அதை பன்னீர் பண்ணிடுவாங்க அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி பசங்க கிட்ட கேட்டு அப்ப அதுக்கு பால் கெடுறது கிடையாது, அப்ப அது பேர் என்னது, பால் திரிதல் அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ திரிதல் இது வேணுமா நீங்க வந்து மரபு சொற்களை சொல்லலாம். பால் திரிதல்னா என்ன அர்த்தம், ஒரு ஒரு பொருள் வேற மாதிரியான ஒரு இதுல மாறிடுது, வேற ஒரு வடிவத்துல மாறிடுது, அதான் திரிதல். கெடுதல் கிடையாது, கெடுதல்னா சுத்தமாவே கெட்டு போச்சு, யூஸே ஆகாது. இந்த மாதிரி நான் இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் காட்டணுமா, காட்டலாம். பால் பொங்குறது கூட பசங்களுக்கு காமிக்கலாம். இது மூலமா நீங்க காமிச்சு இது மூலமா நீங்க விகார புணர்ச்சியை குழந்தைங்களுக்கும் சொல்லி தரலாம்.
இப்படி நீங்க சொல்லி தரும்பொழுது பசங்க எல்லாத்தையுமே ஒரு ஆர்வமா பார்ப்பாங்க. சின்ன சின்ன விஷயம் தான். இத போய் யாராவது காமிப்பாங்களா வீடியோல? காமிக்கலாம். அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க வீடியோல காமிக்கலாம். அத கூட கொஞ்சம் ஆர்வமா உட்கார்ந்து பார்ப்பாங்க. அது மூலமா இது பண்ணலாம். நெறைய தமிழ் டயலாக்ஸ் இருக்கு. அந்த காலத்துல தமிழ் படங்கள்ல நெறைய தமிழ் டயலாக்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நீங்க எடுத்து போட்டு காமிக்கலாம். இப்படி நீங்க இல்ல நெறைய பாடங்கள் பாருங்க. இப்ப பாட்டு போட்டோனே எத்தன பேர் அதுல இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்றீங்க. அந்த மாரி நீங்க பாட்ட கேட்கும்போதே, அந்த பாட்டுல அந்த ஒரு வரியில அந்த ஒரு கிராமர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் நடத்தின கிராமர் தானே. நான் வேற கிராமர் நடத்த போறேன். நான் அப்ப எப்படி இந்த கிராமர காட்ட முடியும்னு நெனைக்காதீங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு கிராமர் நடத்துறதுக்கு கூட முன்னாடி நடத்தின கிராமர ரிமைண்ட் பண்ணிட்டு நடத்துறதுக்கு கூட நீங்க இந்த மாதிரியான விஷுவல் சீன்ஸ வந்து பயன்படுத்தலாம். இந்த மாரி சீன் எல்லாம் போட்டு நடத்தும்பொழுது, பசங்க ரொம்ப ஆர்வமா உங்க கிளாஸ்ல கவனிப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, விளையாட்டு முறை. நிஜமாவே ரொம்ப ரொம்ப பசங்க விரும்பி செய்யக்கூடிய ஒரு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டு முறை தான். இத நீங்க எல்லாத்துக்குமே பயன்படுத்த முடியும். விளையாட்டு முறைன்றது ஒரு குறிப்பிட்ட கிராமருக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும்னே கிடையாது. எல்லாத்துக்குமே பயன்படுத்த முடியும். நீங்க கேள்வி கேட்கலாம், குவிஸ் வைக்கலாம். கிளாஸ்ல வந்து ஒருத்தர கேள்வி கேட்டு இன்னொருத்தர பதில் சொல்ல சொல்லலாம். பாய்ஸ், கேர்ள்ஸ் பிரிச்சு விட்டுறலாம். அது மூலமா ஏபிசிடி குரூப் போட்டு கேள்வி கேட்கலாம். ஸோ ஒரு கிராமர நீங்க எப்படி வேணாலும் நீங்க கேள்வி கேட்கலாம். எல்லா விதமான கிராமரையுமே இதுல நீங்க வந்து கொண்டு வரலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பெயர், வினை, காலம் இதெல்லாம் நீங்க நடத்துறீங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு கேம் கிரியேட் பண்ற மாரி எல்லாரையும் குரூப்பா உட்கார வச்சுட்டோ, இல்ல தனித்தனியா உட்கார வச்சுட்டோ உங்கள வந்து கிரியேட் பண்ண சொல்லலாம். நீங்க ஒரு பெயர் சொல்லலாம் கலெக்ட் பண்ணுங்க, வினை சொல்லலாம் கலெக்ட் பண்ணுங்க. அதுக்கு காலத்துக்கு ஏத்த மாரி நீங்க ரெடி பண்ணுங்க. அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், அத நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லுங்க. இப்ப நீங்க அந்த நிகழ்காலத்த சொல்லுங்க, நீங்க அத இறந்த காலத்த சொல்லுங்கன்னு அவங்களுக்குள்ளேயே கேம் கிரியேட் பண்ணி விட்டுடலாம். அப்படி நீங்க கேம் கிரியேட் பண்ணும்போது, நீங்க நடத்துறத வேலை ரொம்பவே குறைஞ்சிரும். பசங்களே அதுல இருந்து நெறைய விஷயங்கள வந்து ஈஸியா கத்துப்பாங்க. அது மூலமா அவங்க நெறைய விஷயங்கள கொண்டும் போவாங்க. ஸோ நம்ம பெருசா வந்து கஷ்டப்படணுன்ற அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு நீங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்னா, ஈஸியா சொல்லி தரலாம். ஸோ இந்த மாரி அந்த விளையாட்டு முறைகள நீங்க வந்து கிளாஸ்ல வந்து பயன்படுத்தணும். என்ன நம்ம அதுக்காக கொஞ்சம் யோசிக்கணும். என்ன மாதிரியானா பண்ணலாம் அப்டின்ட்டு. அப்படி பண்ணி அது மூலமா நீங்க யோசிக்கும்போது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சொல் அட்டை. நெறைய பேர் இத வந்து சொல் அட்டை தயாரிச்சு கூட கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நீங்க வந்து மயங்கொலி சொற்கள்னு வச்சுக்கோங்களேன். மலை, மழை அந்த மாரி சின்ன சின்ன கார்ட்ஸ் எல்லாம் நீங்க நெறைய ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அத ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த கார்ட எடுத்து அவங்க வந்து பார்த்து அது வந்து அவங்க சொல்லணும். ஒருத்தர் தனியா கூப்பிடணும். அந்த கார்ட எடுக்கணும். அவங்க அத சொல்லணும். இங்கிலீஷ்ல சொன்னா அவங்க அத தமிழ்ல சொல்லணும். இல்ல அவங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நீங்க அத சரியான முறையில எழுதி காட்டணும். இந்த மாதிரி நீங்க மயங்கொலி சொற்கள் நடத்தலாம். பழமொழிகள நடத்தலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு முறைன்னு நான் சொல்ல வேண்டியதே இல்ல. புத்தகத்துல இருக்கிறத கண்டுபிடிச்சு எழுத வைக்கிறது கூட ஒரு சூப்பரான விளையாட்டு முறை தான். நம்ம இனிய ரோஜா சொன்ன மாதிரி. உண்மையாவே கதை கூறல். எஸ். நான் உண்மையாவே சொல்லப்போனா, நம்மளுடைய அடுத்தது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, கதை கூறல் அப்படின்னு தான் வரும். நம்ம ஒரு கதைய சொல்லி, அந்த கதையில இருக்கக்கூடிய பெயர் சொற்கள், வினை சொற்கள், இடைச்சொற்கள் எல்லாம் கண்டுபிடிங்க. பால கண்டுபிடிங்க. அதுல இருக்கிற இறந்த கால சொற்கள கண்டுபிடிங்க. நிகழ்கால சொற்கள கண்டுபிடிங்க. அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மையாவே என்னுடைய அடுத்த இது வந்து கதை கூறுதல் அப்படின்ற மாரி தான் வரும். சரிங்களா? கதை கூறும் முறை. உண்மையாவே நம்ம வந்து இந்த கதை தான் சொல்லணும். நீங்க கதைய சொல்லணும்னு தான் அவசியமே கிடையாது. நீங்க ஒரு இந்த ஷார்ட் ஸ்டோரி எல்லாம் வருது. நெறைய நமக்கு வந்து இப்ப வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் நெறைய எடுக்குறாங்க. அந்த மாரி ஒரு 5 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் நீங்க போட்டு, இந்த ஷார்ட் ஃபிலிம அவங்க சும்மா படமா பார்த்துட்டு, இந்த படத்துல இருந்து நீங்க கண்டுபிடிச்ச இலக்கண சொற்கள், உங்களுக்கு தோணுன இலக்கண சொற்கள் எல்லாம் நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண சொல்லி கூட நீங்க எழுத வைக்கலாம். கண்டிப்பா கதைனா கதைய பேராகிராஃபா காமிச்சு, அதுல இருக்கிறத படிச்சு, அதுல இருக்கிறத மார்க் பண்றது ஒரு வகை அப்படின்னா கூட, நிஜமாவே இப்ப நெறைய நல்லொழுக்கங்கள சொல்லக்கூடிய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நெறைய இருக்கு. அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ நீங்க கண்டுபிடிச்சு, அத டவுன்லோட் பண்ணி, அத நீங்க பசங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் போட்டு காமிச்சுட்டு, இப்ப நான் ஒரு படம் போட்டு காமிக்க போறேன். இந்த படத்தோட நீங்க அதுல இருக்கிற இலக்கணங்களையும் கண்டுபிடிக்கணும். அதுல இருக்கிற சொற்களையும் கண்டுபிடிக்கணும். அதுல இருக்கிற வர்ணனை சொற்கள கண்டுபிடிக்கணும். சோ நான் எத வேணாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க அத பார்க்கும்பொழுதே, அத விஷுவலா பார்க்கும்பொழுது, அதோட சொல்லாவும் சேர்த்துப்பாங்க. சொல்லாவும் அத பார்ப்பாங்க. இப்படி பார்த்து இந்த மாதிரியாவும் நெறைய விஷயங்கள வந்து அவங்க வந்து கேதர் பண்ணுவாங்க. சோ எந்த ஒரு இலக்கணத்தையும் நேரடியா சொல்லாம, இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும்பொழுது, அது அவங்களுக்கு ஈஸியா போயிட்டு ரீச் ஆகும். இதுக்கு நடுவுல நான் உங்களுடைய அந்த மென்டிமீட்டர் ஸ்கிரீன வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுல அடுத்து நமக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, நீங்க அதுக்கான பதில சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கான கேள்வி. சரிங்களா? இப்ப நம்ம நெறைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். இன்னமும் நெறைய பார்த்துட்டு இருக்க போறோம். இந்த மாரி மெத்தட்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். சரி, அப்ப இந்த மாரி மெத்தட பயன்படுத்தும்போது, நீங்க இது எப்படி நடக்கும்னு நெனைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து சரி வருமா? இது ஓகே தானா? நீங்க இவ்ளோ சொல்றீங்க. இதெல்லாம் நடத்துறதுக்கு எங்களுக்கு டைம் வருமா? இதெல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து பங்கெடுத்துக்க முடியுமா? இதன் மூலமா பசங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத எப்படி கத்துக்க முடியும்? அப்படின்ற ஒரு நெறைய சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு வரும். அத நம்ம நெறைய சொல்லிட்டு இருந்தோம். இது எல்லாமே நேரத்துக்குள்ள முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா இது உங்களுடைய டைம்க்குள்ள முடியாது தான்.
அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய பள்ளிகள்ல, தனியார் பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பல்லாம் வந்து வாரத்துக்கு வந்து தமிழுக்கு வந்து 7 பீரியட் இருந்தது. அப்புறம் அது 6 பீரியட் ஆச்சு. உண்மையாவே பல பள்ளிகள்ல இப்ப 4 பீரியட் தான் தமிழுக்கு தராங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அட்லீஸ்ட் இலக்கண வகுப்புகளுக்கு மட்டுமாவது நம்ம இந்த மாதிரியாக நம்ம நெறைய விஷயங்கள செய்ய முடியும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமா அத வந்து கத்துப்பாங்க. பாருங்க, இவ நெறைய பேர் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி மெத்தட் எல்லாம் நம்ம பயன்படுத்தும்போது, எல்லா மாணவர்களும் பங்கெடுப்பாங்க. எல்லா மாணவர்களும் பங்கெடுப்பாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மெத்தட் மூலமா நீங்க சொல்லி தர்றதுனால, நீங்க ரொம்ப நேரம் பேசி, டீச் பண்ணி அத நடத்துறத ஈஸியா, சூப்பரா டக்குன்னு பசங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா, உண்மையாவே நம்ம சொல்லிக் குடுக்கிறத விட, பியர் லேர்னர் அப்படின்றத வந்து பசங்க ரொம்பவே விரும்புறாங்க. "டேய் உனக்கு இது கூடவா தெரியாது? இதுதான்டா விஷயம்." அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் சொல்லும்போது, ஈஸியா அவனுக்கு புரிஞ்சிருது. இந்த மாதிரியான மெத்தட் எல்லாம் பயன்படுத்தும்போது பாத்தீங்கன்னா, அவங்க தப்பு பண்ணா கூட, அந்த தப்ப வந்து ஃப்ரெண்ட் வந்து கரெக்ட் பண்ணிடுவான். நம்ம கரெக்ட் பண்றத விட, ஃப்ரெண்ட் கரெக்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம பசங்கள திட்ட முடியாது, அடிக்க முடியாது, மொறைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இது எல்லாத்தையுமே பண்றதுக்கு ஒரு நண்பனுக்கு உரிமை உண்டு. அதனால அவன் ஈஸியா சொல்லிக் குடுத்துருவான். இது கூடவா நான் தெரியாதுன்னு தலையில ஒரு தட்டு தட்டுனா கூட, அவன் அத ஈஸியா எடுத்துக்கிறான், ஈஸியா கத்துப்பாங்க. சோ அவங்களோட தவறுகள் எல்லாம் ரொம்பவே குறையும். உண்மையாவே இலக்கண வகுப்பு அப்படின்னா, "ஓ" அப்படின்னு ஒரு சத்தம் பசங்க குடுப்பாங்க. அப்படி இல்லாம இலக்கண வகுப்பு அப்படின்னாலே ஒரு ஆர்வமா, "ஏய் இன்னைக்கு மேம் வந்து நடத்தப் போறாங்கடா" அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட எல்லாருமே கலந்துக்கிறதுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். இல்லைங்களா? எஸ், வெரி குட். இத நெறைய பேர் வந்து எடுத்திருக்காங்க. எஸ், இத வந்து நேர கட்டுப்பாட்டுக்குள்ள முடிக்க முடியும். எல்லா மாணவர்களும் பங்கெடுக்க முடியும் அப்படின்றத நெறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாரி தான் நம்ம வந்து கண்டிப்பா இத வந்து ஃபாலோ பண்ணணும். எஸ், இப்ப நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன வந்து மறுபடியும் ஷேர் பண்றேன். உங்களுடைய இந்த Mentimeter ஸ்க்ரீன வந்து இப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கணும். எஸ், எத்தன பேரு ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நேர கட்டுப்பாட்டுக்குள்ள வரோம், பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லா மாணவர்களும் பங்கெடுக்க முடியும். பாருங்க, அதிகமா சொல்லியிருக்கிறது எல்லா மாணவர்களுடைய ஆர்வத்தை அதிகரிக்கும். கண்டிப்பா நமக்கு அதுதாங்க வேணும். நம்ம பாடம் நடத்துறது நமக்கு என்ன தேவை? குழந்தை வந்து இன்ட்ரெஸ்ட்டா கத்துக்கணும். உண்மையாவே எல்லாத்தையுமே நாமளே சொல்லிக் குடுத்துற முடியுமான்னு கேட்டா இல்ல. நம்ம அதுக்கான ஒரு இனிஷியேட் தான் பண்ண முடியும். அது மூலமா அவங்களா அதிகமா படிச்சு தான் நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதனால கண்டிப்பா அத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்மளுடைய அடுத்த ஸ்க்ரீனுக்கு நம்ம போகலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது கலந்துரையாடல் முறை. இப்பதான் நான் சொன்னேன். அதாவது நீங்க நடத்துறத விட, குழந்தைக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நடத்தும்போது, அது அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்குது. அத அவங்க ரொம்ப விருப்பமா செய்றாங்க. அந்த மாரி நம்ம நடத்துறத அவங்க ரொம்ப விரும்புறாங்க. அதனால நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணலாம்னா, வர்ணனை முறைய சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம இந்த கலந்துரையாடல் முறை இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியா பண்ணலாம். எப்படின்னா, இப்ப இந்த ஒரு ஒரு புணர்ச்சி விதி நீங்க நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு பகுப்பத உறுப்பிலக்கணம் நடத்துறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நீங்க நடத்தும்போது எடுத்த உடனேயே வகுப்பு உறுப்பினர்கள சொல்லாம, டைரக்ட்டா ஒரு சில சொற்கள குடுத்துட்டு, இத நீங்க பிரித்து எழுத சொல்லலாம். அவங்க அத பிரித்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஆர்டரிங் வேர்ட மட்டும் தனியா எடுங்கன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த ஆர்டரிங் வேர்ட மட்டும் எடுப்பாங்க. அப்புறம் மீதி இருக்கிற எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு சொல்லுங்க. அந்த மாரி அவங்களுக்குள்ளவே வந்து நீங்களும் அவங்களும் மாத்தி, மாத்தி, மாத்தி பேசிக்கிட்டே, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இந்த வொர்க்க பண்ணலாம். இப்படி பண்ணும்பொழுது, அவங்க உங்க கூடவே அந்த பகுபத உறுப்புகள தனித்தனியா பிரிச்சுருவாங்க. அப்புறமா அதுக்கப்புறமா நீங்க இதுக்கு இதுதான் பேரு, இது கட்டளை தொடர், இதுதான் பகுதி, இதுதான் விகுதின்ற எக்ஸ்பிளனேஷன் குடுக்கலாம். புணர்ச்சி விதிகளை கூட எடுத்துக்கோங்களேன். எடுத்த உடனே இதுதான் விதி, இதுதான் இப்படி அப்படின்னு சொல்லாம, அந்த வார்த்தைகள பிரிச்சு எழுதுறது, திருப்பி சேர்த்து எழுதுறது, இதெல்லாம் அவங்க சின்ன வயசுலயே படிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு, இது எப்படி பிரியுது? எப்படி சேருது? சேரும்போது என்ன டிஃபரன்ஸ் வருது? அப்ப நடுவுல என்ன எழுத்து வருது? அப்ப இதே மாதிரி எழுத்துக்கள் இப்ப வந்து நீங்க வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்னா, அதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் குடுத்துட்டு, பாருங்க இதுல என்ன சேஞ்சஸ் இருக்கு? இது எல்லாத்துலயும் அப்ப இந்த சைடுல இருக்கிறது என்னது? உயிர் எழுத்து. அந்த சைடுல இருக்கிறது மெய் எழுத்து. ஆட்டோமேட்டிக்கா இது 2ம் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்துக்குதா? இதோட விதி பேர் தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல்லவே. அந்த மாதிரி வந்து நீங்க வந்து பசங்களுக்கு வந்து சொல்லலாம். எடுத்த உடனேயே நீங்களே போர்ட்ல எக்ஸ்பிளனேஷன் எழுதி, நீங்களே சொல்லி, நீங்களே சொல்றத விட, அவங்க கிட்டயே குடுத்துடலாம். அப்புறம் அவங்களே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன வருதுன்னு பார்ப்பாங்க. எப்படி பிரியுதுன்னு பார்ப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது, ஆ ரொம்ப ஈஸியான மெத்தட வந்து பசங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. யா நீங்க உங்களுடைய வேலைகள் வந்து ரொம்பவே குறைவா இருக்கும். நிஜமாவே உங்கள அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுரும். ரொம்ப பிடிக்கும். ஒரு 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 டீச்சர பிடிச்சிட்டாலே போதுங்க. அந்த சப்ஜெக்ட் ஈஸியா அவங்களுக்கு பிடிச்சிரும். அதனால நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க நடத்தும்பொழுது, எங்க டீச்சர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ரொம்ப கியூட்டா இருக்கும். அதுல வேற என்ன விஷயம் இருக்கும். கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப திறமையா இருக்கும். அப்படி வந்து அவங்க யோசிப்பாங்க. சோ அவங்கள ஒண்ணொன்னா சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவங்கள வந்து வகுப்பு உறுப்பினர்களா பிரிக்க சொல்லலாம். புணர்ச்சி விதிகள் பண்ண சொல்லலாம். இன்னொன்னு வந்து என்ன சொல்லலாம், நீங்க வந்து ஒரு
ஒரு சென்டென்ஸை கொடுத்துடலாம். ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதுல இருக்கிற ஓமை எது, ஓம உருபு எது, ஓமேயம் எது அப்படின்னு அதை கண்டுபிடிக்க சொல்லலாம். சோ நீங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க அவங்களோட டிஸ்கஷன் பண்றது மூலமாவே நீங்க நிறைய விஷயங்களை கொண்டு வர முடியும். அதாவது நான் டீச்சர், அவங்க ஸ்டூடெண்ட், நான் பேசுவேன், அவங்க எல்லாரும் கேட்கணும் அப்படிலாம் இல்லாம அவங்களையும் பேச விட்டுட்டு கண்டிப்பா நிறைய தப்பாதாங்க பேசுவாங்க. நீங்க எதுக்கு நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி பசங்க பேச மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் கம்மியா தான் பேசுவாங்க. அவங்க கொஞ்சம் இடகுறமா தான் பேசுவாங்க. ஆனா அதையுமே கூட உங்களுடைய பாடத்துக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய இலக்கணத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி அவங்கள பேச வச்சீங்க அப்படின்னா, ஒரு 4-5 கிளாஸ் போன உடனே அவங்களும் நீங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இது எல்லாத்துக்குமே கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கருத்தரங்க முறை. காலேஜ்ல தான் செமினார் பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுங்க. கண்டிப்பா நீங்க கிளாஸ்லயே கூட செமினார் ஈஸியா பண்ணலாம். செமினார் எப்படி பண்ண முடியும்? நான் எதுவுமே நடத்தல. அதுக்குள்ள அவனுக்கு செமினார் எப்படி தெரியும்? அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் கூப்பிட்டு ஒரு 4 பேர்கிட்டயும் ஒரு 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 தலைப்பு குடுத்துடலாம். ஒரு சின்ன சின்ன தலைப்புகள் குடுத்துட்டு, நீங்க அந்த தலைப்ப பத்தி முன்னாடி வந்து நின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அத அவங்க முன்னாடி வந்து நின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்ல ஒரு கிளாஸ்ல ஒரு விஷயத்த ரொம்ப கிறிஸ்பா, ரொம்ப ரொம்ப ஒரு சில கிளாஸ்ல ரொம்ப இன்டெலிஜென்ட்டான குழந்தை இருக்கும். ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரியான குழந்தை இருக்கும். அந்த குழந்தைகிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்த தான் நான் சொல்லணும். இப்போ உங்க மக்களுக்கு நீ இதை எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல வைக்கலாம். இல்ல ஒரு ஒரு குரூப்க்கு ஒரு ஒரு லீடரை போட்டுட்டு அந்த லீடர் அந்த பேராகிராஃப்ல இருக்கிறத படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி கருத்தரங்க முறை, அதாவது குட்டி குட்டியா வந்து அவங்களுக்கு செமினார் டாபிக் கொடுத்துடலாம். பாடத்துல கொடுக்கலாம், பேசேஜ் படிச்சு சொல்லிடுவான். செய்யுள் பொருளை கூட கொடுத்துடலாம். கிராமர்ல எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, உண்மையாவே நம்மளோட எல்லா கிராமருமே பாத்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு இந்த 4 விஷயத்துல சேர்ந்துருக்கு. அப்படி சேரும்பொழுது எல்லாமே பேசிக்ல இருந்து வருது இல்லைங்களா? இப்ப நீங்க குட்டியலுகுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உயிரெழுத்து தேவை, மெய்யெழுத்து தேவை, அதுல வல்லினம், மெல்லினம், இடையினம் தேவை. அதுல இருந்து வரும்பொழுதுதான் குட்டியலுகுரத்துல வந்து டச் பண்ணுவோம். அப்பதான் உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர் எல்லாமே நமக்கு வரும். அப்ப அதோட பேசிக்க குழந்தைங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுக்கலாம். அதை அவங்கள வந்து நடத்த சொல்லலாம். நடத்தும் போது நீங்க கனெக்ட் பண்ணி அது கூட இருக்கிறத சொல்லிட்டே வந்துடலாம். இப்ப நீங்க அணி நடத்துறீங்க, வஞ்ச புகழ்ச்சி நடத்துறீங்க, இல்பொருள் ஓமைமணி நடத்துறீங்க அப்படின்னா நீங்க ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு இதுல என்ன இருக்கு நீ வந்து படிச்சு எனக்கு சொல்லு அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயத்த சொல்றாங்க, இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க, ரொம்ப புகழ்ச்சியா சொல்றாங்க, சாதாரணமா சொல்றாங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து அந்த லைனை படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட நீங்க நின்றுட்டு இதைதான் இந்த இடத்துல நான் சொல்ல வந்தேன், இதுக்கு பேரு இதுதான், அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ அந்த கருத்தரங்க முறை அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம காலேஜ்ல தான் பண்ணணும் கிடையாது, குழந்தைங்களுக்கும் பண்ணலாம். உண்மையாவே நம்மளை விட அவங்க பயங்கர டெக்னிக்கலா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பிபிடியை கொடுத்து பாருங்க, எவ்வளவு சூப்பரா அந்த பிபிடியை பண்ணிட்டு வருவாங்கன்னுட்டு. சோ அதனால நீங்க அவங்க கிட்டயே சொல்லலாம். அந்த துணைப்பாடங்கள் எல்லாம் துணைப்பாடங்கள்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன வேர்ட் எல்லாம் இருக்கு, நாளைக்கு நீ தாண்டா சொல்லணும், உங்க குரூப்ல இருக்கவங்க தான் நாளைக்கு அதுக்கு பிபிடி ரெடி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நிஜமா சொல்றேன், பசங்க உட்கார்ந்து அந்த பிபிடியை ரெடி பண்ணிட்டு வர மெத்தட் இருக்கு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ நீங்க அவங்க கிட்ட டீச்சிங்னு கொடுத்து பாருங்களேன், இறங்கி வேலை செய்வாங்க, சூப்பராவும் வேலை செய்வாங்க, உங்க வேலையும் ரொம்பவே குறையும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாத்திர பாவனை முறை. எஸ், ரோல் பிளே மெத்தட் இருக்கிறதுலயே சூப்பரான ஒரு விஷயங்க. பசங்க அவ்வளோ ஆர்வமா பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க இந்த மரபு சொற்கள்லாம் நீங்க நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ண வைக்கமா, நாய் குறைக்கும், கோழி கூவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரை கொடுத்துடணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு மரபு சொல்ல கொடுத்துட்டு நீ அதே மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிட்டு அதை நீ சொல்லிட்டு போகணும். அப்படின்னா அவங்க வந்துட்டு ஓ ஓ அப்படின்னு கத்திட்டு நாய் குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போர்ட்ல வந்து ஒரு முறை எழுதிட்டு போவான். இதுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி நீங்க வந்து எல்லா விஷயத்துக்குமே நீங்க பயன்படுத்தலாம். வினைச்சொற்களுக்கு பயன்படுத்தலாம். ஒவ்வொரு வினைச்சொற்கள் சொல்லிட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து அந்த வினைச்சொற்கள் மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அவங்க அதே மாதிரி வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு போவாங்க. இல்ல அவன் ஆக்ஷன் பண்ண இவன் கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பாத்திர பாவனை முறை, அந்த ரோல் பிளே மெத்தட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்னு என்ன வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்த புணர்ச்சி கூட இதை நீங்க பயன்படுத்தலாம். விகார புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி எல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கு இப்ப வாழைன்னு ஒரு பையன் நிப்பான், மரம்னு ஒரு பையன் நிற்பான். நீங்க 2 பேரும் கோத்துக்கணும் என்ன பண்ண, டைரக்டா கை கோத்துப்பீங்க, வாழை மரம் ஈஸியா வந்துடும். ஆனா வாழை பழமும் கை கோத்துக்கும் போது கூட ஒரு ஆள் ஆட் ஆகும். இப்புன்னு ஒருத்தன் வந்து ஆட் ஆவான். ஆட் ஆனாதான் 3 பேரும் சேர்ந்து தான் கை கோத்து நிற்பாங்க. அவங்க அந்த நேம் போர்டு போட்டு ஒட்டுறது. இந்த மாதிரி வந்து ஒரு ரோல் பிளே மெத்தட் மாதிரி நம்ம பண்ணோம்னா பசங்களாம் ரொம்ப ஆர்வமா இதுல வந்து கலந்துப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் டிஃபரன்ஸ் வரும்பொழுது அந்த எழுத்துக்கள் எல்லாம் தனித்தனியா எழுத வச்சுட்டு அவங்க பிளேஸ்ல போய் நில்லுங்கன்னா, வல்லினம்னு ஒரு இடத்துல ஒரு நிக்கிற இடத்துல இந்த எழுத்துக்கள் எல்லாம் குடுக்குன்னு ஒரு போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி வந்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, குறில், நெடில், வல்லினம், மெல்லினம் இதெல்லாம் நீங்க வந்து ஈஸியா வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி தரத்துக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த மாதிரி நிறைய மெத்தடை வந்து நீங்க பயன்படுத்தலாம்.
பாருங்க, ஒருத்தவங்க வந்து 10ஆம் வகுப்புல வந்து விருந்துன்ற பாடத்த வந்து கருத்தரங்கு முறையில கற்பித்திருக்காங்கன்றாங்க. நான் வந்து பாடம் நடத்துறத மட்டும் சொல்லல. ஈவன் நீங்க இலக்கண வகுப்பு கூட இத வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோட விஷயம். கண்டிப்பா நீங்க பாடத்துக்கு நெறைய பண்ணது நெறைய விஷயம். அ அந்த பழந்தமிழர் உணவுகள் இந்த மாரியான பாடங்கள்லாம் வரும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மெத்தட்ல பண்ணுவோம். உண்மையாவே யோசிச்சு பாருங்களேன். அந்த மாரி ஆக்டிவிட்டி மெத்தட்ல பண்ணும்பொழுது, பசங்க எவ்ளோ ஆர்வமா அதுல கலந்துப்பாங்க தெரியுங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த கிளாஸ் ரூமே ரொம்ப என்ஜாய்மென்ட்டா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வகுப்புலயுமே அட்லீஸ்ட் கடைசியா ஒரு 15 மினிட்ஸ வந்து நீங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி மெத்தட்ல கொண்டு போலாம். அப்படி கொண்டு போகும்போது பசங்க வந்து ஒரு என்துவாயிடுவாங்க. இல்ல உள்ள நுழையும் பொழுதே ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டிய பண்ணிட்டு நீங்க கிளாஸ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமா அந்த வகுப்பு வந்து அவங்க கத்துப்பாங்க. சோ இந்த மாரி பலவிதமான மெத்தட்ஸ்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய கிராமர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கலாம். நாட் ஒன்லி திஸ் நான் சொல்றதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்க. ஆனா நீங்க உங்களுடைய ஒவ்வொருத்தர் கருத்தரங்கு பார்த்தீங்கன்னா நெறையவே இருக்கும். சோ இதுல வேற ஏதாவது நீங்க விஷயத்த ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய மைக்க வந்து நான் வந்து ஆன்ல தான் வச்சிருக்கேன். மைக்ரோஃபோன வந்து நீங்க ஆன் பண்ணலாம்ன்ற மாரி தான் வச்சிருக்கேன். நீங்க யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டா, உங்களோட மைக்க ஆன் பண்ணி கூட நீங்க வந்து பேசலாம். வேற ஏதாவது மெத்தட், நாங்க இந்த மாதிரி பண்ணோம். இந்த மெத்தட நீங்க கூட பயன்படுத்தலாம். அப்படின்னு யாராவது சொல்ல விருப்பப்பட்டா, கண்டிப்பா நீங்க சொல்லலாம். மேம் சொல்லுங்க லட்சுமி. மேம் இப்போ ஒரு துணைப்பாட பகுதியோ அல்லது ஒரு எந்த பகுதியை கற்பிச்சாலும் குழந்தைங்களை கற்பிக்கும் போது அவங்க செய்யற தவறுகளை மாணவர்களே கண்டுபிடிக்க வைக்கலாம். ஆமா. அந்த பிழை இலக்கண திருத்த பகுதியில முறை. ஏதாவது தவறுகள் செய்தாங்கன்னா அந்த தவறுகளை அவங்களே கண்டுபிடிச்சு அவங்களே திருத்த வைக்கலாம். அதே மாதிரி வினாடி வினாமுறை அப்படிங்கிற ஒண்ண வந்து இலக்கணத்துல நாங்க பயன்படுத்துறோம். நான் பயன்படுத்துறேன். இலக்கணம் கற்பித்து முடிச்ச பிறகு வினாடி வினாமுறை சொல்றோம். ஒரு 4 குழுக்களா பிரிச்சுட்டோ 2 குழுக்களா பிரிச்சுட்டோ அவங்களுக்கு நிறைய வினாக்கள் அவங்களே தயார் பண்ணணும். அத ஒரு வகுப்புல வினாக்கள் தயார் பண்ணுவாங்க. அடுத்த வகுப்புல அந்த வினாக்களுக்கு பதில் அவங்களே சொல்லணும். தவறா சொன்னா அந்த பகுதியை வந்து அவங்களே வந்து கற்பிக்கணும் மறுபடியும். அப்போ ரொம்ப தெரியாத சந்தோஷம். பகுதியை கேட்பாங்க. அந்த ஒரு ஊக்கம் அவங்களுக்கு நாங்க தரோம். நான் என்னுடைய வகுப்புல நான் அப்படி பண்றேன். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் லட்சுமி. லட்சுமி மேம் சொன்ன மாதிரி வந்து, நம்ம வந்து நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புதுமையான ஒரு மெத்தட வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, பிள்ளைங்க வந்து அத ரொம்ப விரும்புவாங்க. அவங்க நெறைய ஐடியாஸ் சொல்லுவாங்க. மேம் இப்படி பண்ணுங்களேன் மேம், நாளைக்கு இந்த மாரி பண்ணுங்களேன், நாளைக்கு அந்த மாதிரி பண்ணுங்களேன், அப்படின்னு அவங்களே உங்ககிட்ட ரொம்ப விளக்கமா கேட்பாங்க. ஸோ நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் நீங்க வந்து பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அதுக்கான இத பண்ண முடியும். அப்புறம் உங்களுடைய மென்டி இதுல உங்களுடைய அடுத்த கொஸ்டின், அதாவது இன்னைக்கு இலக்கணம் கற்பிக்கிறதுல, இப்ப நம்ம நெறைய மெத்தட்ஸ நம்ம ஃபாலோ பண்ணோம். அந்த இலக்கணம் கற்பிக்கிறதுல நீங்க எந்த முறைய ஃபாலோ பண்ண விருப்பப்படுறீங்க? அப்படின்ற ஒரு கேள்விய தான் இப்ப நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அந்த கேள்விய நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இதுல வந்துச்சுன்னா, நீங்க அத கண்டிப்பா நீங்க அத ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு அத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைய இலக்கணம் கற்பித்தலில் நீங்கள் முயற்சிக்க விரும்பும் ஒரு புதிய உத்தி. அதாவது நான் நெறைய சொல்லியிருக்கேன். தட் மீன்ஸ் அது என்னுடைய தனிப்பட்ட முறையில நம்ம சொன்னது. இன்னும் உங்களுக்கு நெறைய ஐடியாக்கள் இருக்கும். நீங்க நெறைய பண்ணணும்னு விருப்பப்படுவீங்க. அப்படி விருப்பப்படுறவங்க கண்டிப்பா உங்களுடைய இத நீங்க சொல்லலாம். இலக்கணம் கற்பித்தலில் நீங்கள் முயற்சிக்க விரும்பும் ஒரு புதிய உத்தி. எஸ், உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் தெரியுதுன்னு நெனைக்கிறேன். இலக்கணம் கற்பிப்பதில் நீங்கள் முயற்சிக்க விரும்பும் ஒரு புதிய உத்தி என்ன? நீங்க எந்த மாதிரியான ஒரு மெத்தட ரோல் பிளே அண்ட் குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. எஸ், நம்மளோட ரோல் பிளே மெத்தட் அப்படின்றது ரொம்பவே நமக்கு ஈஸியா இருக்கும். குரூப் ஆக்டிவிட்டி, சிறு குழு விவாதம், குட்டி குட்டியா பசங்க கிட்ட கேள்விகள் கேட்டு அந்த கேள்வி மூலமா அவங்கள ஆன்சர் பண்ண வச்சு அதுல இருக்கிற கேள்விகளை சொல்லலாம். நீங்க இந்த மாதிரி சினிமா பாடல்கள், சினிமா குட்டி குட்டி குறும்படங்கள் இதெல்லாம் நீங்க உங்களுடைய இதுக்கு பயன்படுத்தலாம். விதி வரும் முறை, ஆமா கண்டிப்பா விதி விலக்கு முறை அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா எடுத்தே வச்சிடணுங்க. ஏன்னா எந்த விதியுமே பையன் கேட்க தயாரா இல்ல அப்படின்னும் போது நீங்க அந்த விதியை போய் எடுத்து அவனுக்கு சொல்லி தரும்போது அவனுக்கு அதுல சலிப்பு தான் ஏற்படுது. அதனால இவங்க சொன்ன மாதிரி விதி வரும் முறையை தான் நம்ம பயன்படுத்தணும். காட்சி வழி கற்பித்தல் முறை, விளையாட்டு கற்பித்தல் முறையை நீங்க பயன்படுத்தலாம். ஆக்டிவிட்டி மெத்தட், எஸ் அதுதான் நம்ம வந்து ரோல் பிளேன்னு சொன்னோம், குரூப் ஆக்டிவிட்டின்னு சொன்னோம். சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பண்றது, மாற்றி எழுதல் செயல்பாடு. ஆமா, நம்ம போர்ட்ல வந்து தப்பா எழுத வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மாணவர்கள் வந்து சரியான முறையில எழுத வைக்கலாம். சோ இந்த மாதிரியும் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஆக்டிவிட்டி பண்ண முடியும். ஓகே, இன்னும் 5 பேர் டைப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்,
பிபிடி போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிபிடி போடும் பொழுதே அதுல நீங்க சில ஆக்டிவிட்டி மெத்தடையும் இணைச்சி சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பிபிடில நம்ம பாடம் நடத்தும் பொழுது வெறும் அதை மட்டுமே, அந்த பாயிண்ட மட்டுமே இல்லாம வேற எப்படி எல்லாம் அது மூலமா ஆக்டிவிட்டி, இது மூலமா இதை கண்டுபிடி அப்படிலாம் சொல்லி கூட நீங்க நடத்தலாம். இந்த பிபிடிலேயே நீங்க இந்த மாதிரி கூட நடத்தலாம். வாழ்வியல் எடுத்துக்காட்டு மாணவர்கள் கூறும்போது படங்களை காமிக்கிறது, ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களை காமிக்கிறது, ஒரு மாடு கத்துற வீடியோவை காமிச்சு இது என்ன மரபு தொடர்ல வரும், மாடு கண்ணு ரெண்டுத்தையும் காமிச்சு இது என்ன மரபு தொடர்ல வரும், யானை அதோட கன்று ரெண்டுத்தையும் காமிச்சு இது என்ன மரபு தொடர்ல வரும்ன்ற அந்த படங்களை நம்ம காமிச்சு கூட குழந்தைங்க வந்து பேச வைக்கலாம். எஸ், வாழ்க்கை சூழல் இயல்பான வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை போட்டு அது மூலமாவும் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பாடத்தை நடத்த முடியும். எஸ், வெரி குட். இப்ப நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் நம்மளுடைய பிபிடிக்கு போறேன். எஸ், சோ இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய பாவனை முறைகளை வந்து கத்துக்கிட்டோம். நம்மளுடைய அடுத்த வகுப்புல வந்து 21ஆம் நூற்றாண்டில் தமிழ் ஆசிரியர்களின் தொழில்முறை வளர்ச்சி, அதாவது இத்தனை வருடங்களா நம்ம தமிழ் டீச்சரா இருந்தது கூட ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உண்மையாவே இப்ப 2026ல ஏஐயோட டெக்னாலஜியோட இப்ப நம்ம பாடம் நடத்துறதுன்றது ரொம்பவே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ் டீச்சர்னா கண்டிப்பா நல்லா தமிழ்ல மட்டும்தான் பேசணும், ஆங்கிலத்துல பேசக்கூடாது, நல்ல தூய தமிழ்ல தான் பேசணும்னுட்டு. ஆனா தூய தமிழ்ல மட்டுமே பேசும்பொழுது அதுல ஒரு ஈடுபாடு வரதை விட தமிழ் ஆங்கிலம் இரண்டும் கலந்தும் பேசிட்டு நடுநடுல உங்களால தூய தமிழ்லயும் பேச முடியும்ன்றதுதான் பிள்ளைங்க கிட்ட காமிக்கணும். தமிழ்ல உங்களோட நாலேஜை காமிக்கணும், பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிலம் கலந்து பேசணும். அதுதான் இந்த காலத்து பசங்க விரும்புறாங்க. இதை ஒரு சின்ன ஹிண்டா நான் உங்களுக்கு கொடுத்துட்டு 21ஆம் நூற்றாண்டுல தமிழ் ஆசிரியர்களுடைய தொழில்முறை, இன்னைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுல இருக்க தமிழ் ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும்ன்றத நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். இன்றைய வகுப்பு இனிதே நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஃபீட்பேக் ஃபார்ம் அனுப்புறேன், கண்டிப்பா அதில் நீங்க ஃபீட்பேக் போட்டு அனுப்புங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல நீங்க மைக் ஆன் பண்ணி கூட பேசலாம். நன்றி 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 நன்றி. மேடம், நான் ஆக்சுவலா ஒரு டீச்சர் இல்ல, நான் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறேன். ஆனா அந்த ஒரு தமிழ் குரூப்ல இருக்கேன் என் பொண்ணுக்காக. ஸோ லாஸ்ட் 1 hour பயங்கரமான எனர்ஜி நீங்க பேசுறது. ஆக்சுவலா அந்த ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக்ஸ் வந்து நான் வேற ஒரு சார் கிட்ட படிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ குரூப்பா பிரிச்சு பண்றது, ரோல் பிளே, பசங்களை டெக் எடுத்துட்டு வர சொல்றது. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா கிளாஸ் ரூம்லயும். நான் ஸ்கூல் செட்டப்ல பண்றதுங்கிறத இப்போ நான் கார்பரேட் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா? ரொம்ப சரியா பயங்கரமான எனர்ஜி 1 hour-ம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி 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 நன்றி. சரி, உங்க குரூப்ல வந்து நான் ஃபீட்பேக் ஃபார்ம் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நல்லா இருந்தது மேம் கிளாஸ். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. குரூப்ல வந்து நான் ஃபீட்பேக் ஃபார்ம் போடுறேன், அதுல நீங்க கண்டிப்பா போடுங்க. வேற எந்தெந்த தலைப்புல நம்ம வந்து கலந்துரையாடல் பண்ணலாம் அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு நாள் குழுல எல்லாரும் இணைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறதுக்கான ஒரு வகுப்பையும் ஏற்பாடு பண்ணிடலாம். நன்றி.